சிவஞான சித்தியார் பரபக்கம் என்கின்ற ஞானசாஸ்திர வகுப்பில் நாம் முதல்ல உலகாயதன் கொள்கை மறுதலை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக பௌத்த மதத்தினுடைய கொள்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பௌத்த மதத்தினுடைய கொள்கையில் சென்ற வகுப்பு வரைக்கும் ஒரு 6-7 பாடல் வரைக்கும் சென்ற வகுப்பில் பார்த்துருக்கிறோம். பௌத்தரில் 4 பிரிவு இருக்கிறார்கள். சௌத்ராந்திகன், யோகாச்சாரன், வைபாடிகன், மாத்தியமிகன் என்று சொல்லக்கூடிய 4 பேர் இங்கே பௌத்த சமயத்தில் பிரிவுகள். இவர்களிடத்து ஒரு சிறு வேறுபாடுகள் தான். ஆனால் பொதுவாக இந்த 4 பேருக்குமே ஒரே மாதிரி கொள்கைகள் தான் இருக்குது, சிறு வேறுபாடுகள் இருக்குது. அதனால் முதல்ல சௌத்ராந்திகன் என்கின்றவரை மறுத்துவிட்டு பிறகு வரக்கூடிய 3 பேரையும் தனித்தனியாக மறுக்கிறார் நம்முடைய அரவிந்த் சிவாச்சாரியார். சூத்திரங்களை, புத்த பிடகங்களுடைய சூத்திரங்களை அந்தமாக கொண்ட கொள்கையினர் என்பதனால இவர்களுக்கு சௌத்ராந்திகர் என்று பெயர் என்பதை நம்ம சென்ற வகுப்பிலே பார்த்திருந்தோம். இவருடைய கொள்கைகள் என்ன என்பதை சொல்லியிருந்தார். இவர்களுடைய கொள்கை முழுதுணர்ந்து உலகில் கோரல் முதற் செயல் முனிந்து மற்றும் பழுதிலா அருளினாலே பரதுக்க துக்கனாகி தொழுது வானவரும் போற்ற தொல்பிடகங்களான வழுவில் ஆகமங்கள் சொன்ன மாதவன் நாதனாவான் என்று அவருடைய கடவுள் தன்மையுடைய ஒருவரை காட்டுகிறார்கள். இவர்களுக்கு கடவுளை பற்றி முதல்ல பௌத்தர் கடவுளை பற்றி பேசவில்லை. எதெல்லாம் சர்ச்சைக்குரிய விஷயமாக தீர்வு காண முடியாததாக இருக்கிறதோ அதை பற்றியெல்லாம் பௌத்தர் பேசவில்லை. முக்கியமாக கடவுள் அதில் இருக்கிறாரா இல்லையா என்பது பல மதங்களுக்கு, பல சமயங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்கஷனாக இருக்கிறது. பலர் கடவுள் இருக்கிறார் என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள், நிறைய பேர் கடவுள் இல்லை என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். வேதத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அது ஒரு பெரிய விவாதமாக இருப்பதனால அப்படி தீர்வு காண முடியாத பொருட்களை நோக்கி பௌத்தர் எந்த கருத்தும், புத்தர் எந்த கருத்தும் சொல்லாமல் மக்களுடைய துன்பத்திற்கு எது காரணம் என்பதை மட்டுமே இங்கே அவர் பேசுகின்றார். இங்கே வாங்க, யாராவது வராங்களா? மக்களுடைய அந்த மக்களுடைய துன்பத்திற்கு எது காரணமாக இருக்கிறதோ அதை பற்றி மட்டுமே நாம் பேசுவோம் என்று அதை நோக்கிய சிந்தனைகளுக்கு மட்டுமே இவர் விளக்கங்களை கொடுக்க தொடங்குகிறார். ஐயா கொஞ்சம் அப்படி வந்து உட்காருங்க, கொஞ்சம் வந்து உட்காருங்க, நீங்கள் அப்படி வந்து கொஞ்சம் பண்ணாங்க. அதனால் சொல்லுகிறார், அப்படி உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்கி யார் ஒருவர் அந்த பரமுக்தி நிலையை அடைந்தாரோ, பரதுக்க துக்கன், துக்கத்திற்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியவர், இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு சொல்லுகிறார் திருவள்ளுவர். அதுபோல துக்கத்திற்கே துக்கத்தை கொடுத்தவன், துக்கத்தை தன்னிடத்தை சாரச் செய்யாதவன் என்று யார் ஒருவன் இருக்கிறானோ அவரே எங்களுடைய நாதன் என்று பௌத்தன் அறிமுகமாகிறான். அவர்களுக்கு அளவை என்று பார்க்கும் பொழுது 2 அளவை தான் அவர்கள் கை கொள்கிறார்கள். காட்சி அளவையும் அனுமான அளவையும் தான் புத்தர்களுக்குரிய அளவையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உலகத்தில் மொத்தம் நாம் முத்தி நிலையில் ஞான ஞேய ஞாதுரு என்று 3 இருப்பதாக சொல்லுவோம். ஆனால் இவர்கள் ஞான ஞேயம் என்பதை மட்டும்தான் சொல்கிறார்கள். ஞாதுரு என்று உயிர் என்ற ஒரு பொருள் இருப்பதை இவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அடுத்தது க்ஷணபங்கம் என்பது இவருடைய கொள்கை. ஒவ்வொரு க்ஷணத்திலுமே உலகப் பொருட்கள் பங்கமாகி தொடர்ந்து உண்டாகி கொண்டே இருக்கிறது. இதனுடைய கொள்கை சார்பினில் தோன்றும் கொள்கை. இப்போ ஒரு பொருள் இருக்கிறதுனா அந்த பொருள் ஒரு க்ஷணத்தில் அழிந்து அடுத்த க்ஷணத்தில் இருக்கக்கூடிய பொருளுக்கு இது சார்பாக நிற்கும். அந்த பொருள் இப்போ அழிஞ்சு, இப்போ இருக்கக்கூடிய பொருள் இப்போ அழிஞ்சிடும், அடுத்து தோன்றக்கூடிய பொருளுக்கு அது சார்பாக இருக்கும். அழிந்து தோன்றினாலும் இது பார்ப்பதற்கு ஒன்று போல தான், இருப்பது போல தான் தோன்றுகிறது. எப்படி இந்த பிரவாக நித்தம் என்று நாம் சொல்லுவோம். பிரவாக நித்தம் நம்ம எதற்கு உதாரணம் சொல்லுவோம்? அதான் எதற்கு உதாரணம் சொல்லுவோம்? வினை, ஆகாமியம். வெரி குட். ஆகாமியத்தை உற்பத்தி செய்வதற்கு 10 பேசும்பொழுது அப்படி தண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்தாலும் அது எப்படி அழிந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. அதுபோல் வாழ்க்கையில் உள்ள உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே நித்தியமும் அழிந்து தோன்றிக் கொண்டு தான் இருக்கிறது. அது எப்படி நம்ம இந்த டியூப் லைட்டை பாருங்கள், இப்போலாம் எல்இடி வந்துருச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா குழல் விளக்கு அப்படின்னு ஒன்று இருக்கும். 2 பக்கத்துலேருந்து பல்பு போகும், வெளிச்சம் போகும். அது உள்ள சைக்கிள் இப்படி அதில் அந்த ஆல்டர்னேட்டிவ் சைக்கிள்னு சொல்லுவோம், அகடு முகடு இப்படி தான் போகும். அதை ஒவ்வொரு வினாடிக்கு இத்தனை முறை அப்படின்னு அது அணைந்து தான் எரியும் அந்த குழல் விளக்கு. ஆனால் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுது? அது நிரந்தரமாக எரிந்து கொண்டே இருப்பது போல் தெரிகிறது அல்லவா? அதில் மாற்றம் இருந்தாலும் கூட நமக்கு அது மாற்றம் தெரிவதில்லை. அதுபோல தான் இந்த உலக வாழ்க்கையில் பொருட்கள் மாறுவது நமக்கு தெரியவில்லை. அப்படி தெரியாமல் இருப்பதற்கு காரணம் பின்னாடி இருக்குது. உள்வழக்கு இல்வழக்கு அப்படிங்கிறத பற்றி பின்னாடி அவங்க பேசுகிறாங்க.
அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அறிவுப்படுத்திக் கொள்கிறார். அப்படி உருவம் அருவம் வீடு வழக்கு என 4 ஆகி அது 1 1 2 2 போய் 8ஆக விரியும்னு சொல்கிறார். உருவம் என்றால் என்ன? அதில் 2 இருக்குது. அது பூதமும் உபாதானமும் என்பதை சென்ற போல பார்த்தோம். இது 67வது பாடல் பாருங்கள், அந்த பாடலுக்குரிய விளக்கம். உருவம் என்பது பூதம் உபாதானம். பூதம் என்பது 4 தான் இவர்களுக்கு: நீர், நிலம், காற்று, தீ. இவர்கள் ஆகாயம் என்கின்ற பூதத்தை இவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. அதே மாதிரி உபாதானம் என்பது முதற் காரணமாக இருப்பது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுக்குமே எது காரணம்? மாயை நமக்கு காரணமாக இருப்பது போல அவர்கள் சொல்லக்கூடிய உபாதானம். அரு என்பதற்கு சித்தம் கண்மம் என்று 2 இருப்பதாக சொல்கிறார்கள். அதாவது உருவங்களிலிருந்து உபாதானத்திலிருந்து உருவம் உண்டாகிறது, உருவத்திலிருந்து சித்தம் உண்டாயிடும், சித்தத்தின் மூலமாக கண்மம் செய்யப்படுகிறது என்பது அவருடைய கொள்கை. அடுத்தது மறு என்பது குற்றம் கந்தம் என்று சொல்கிறார்கள். மறுயில் குற்றம் கந்தம், அது குற்ற வீடு கந்த வீடு என்று 2ஆக அதை பார்த்திருக்கிறோம். குற்ற வீடு என்பது இந்த உலக வாழ்க்கையில் நாம் வைத்திருக்கக்கூடிய அராக முதலான குணங்களை நீக்கிக் கொள்வது. கந்த வீடு என்பது பஞ்ச கந்தங்களை விட்டு முத்தி நிலைக்கு அடைவது, அதுதான் சொல்கிறார்கள். அடுத்து இருயியல் உள்ளதோடு அங்கு இல்லாதாம், உள்வழக்கு இல்வழக்கு என்று இருப்பதாக வழக்கை பற்றி பேசுகிறார். அதோடைய ஒவ்வொன்றுக்கான விளக்கத்தை தான் 68, 69, 70 வரைக்கும் உள்ள பாடல்களை பார்த்துருக்குறோம். அந்த பூதங்கள்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். மண், புனல், அனல், கால், இது 4 பூதங்கள். அதே மாதிரி வலி, கந்தம், ரதம், வண்ணம், இது 4 உபாதானம் இருக்குது இல்லையா? இந்த எண்தரு உபாதானம் இது சேர்ந்து என்ன ஆகுது? இவை 4 கூடி உண்டொரு பொருள் உருவம். இப்படி தான் உருவம் என்பது உண்டாகிறது. ஒரு புலன் உபாங்கம், அதிலிருந்து புலன்கள் உண்டாகிறது. கண்டது சித்தம், அது உள்ளிருந்து சித்தம் வருகிறது. சித்தத்தின் மூலமாக உயிர் அல்லது அந்த உயிராக எது பார்க்கப்படுகிறதோ அது கண்மத்தை செய்கிறது. இதுதான் அவருடைய கொள்கை. குற்ற வீடு அராக வீடு, இதை பற்றி குற்ற வீடு கந்த வீடு இப்போ தான் சொன்னேன். குற்றம் என்பது அராகமாதி குணங்களை விடுவது குற்ற வீடு. நம்ம எப்படி முத்தியில் 4 வகை சொல்லுகின்றோம். என்னென்ன? முத்தியில் 4 வகை சொல்லுகின்றோம். வெரி குட். சாலோக, சாமீப, சாரூப, சாயுஜ்யம் என்று சொல்லுகின்றோம். சாலோகம் என்பது இறைவனுடைய உலகத்தை அடை சிவலோகத்தில் போய் இருப்பது இல்லையா? சாமீபம் என்பது சிவருமானுக்கு சமீபமாக சென்று இருப்பது. சாரூபியம் என்பது சிவருமானுடைய உருவத்தை அடைவது. சாயுஜ்யம் என்பது பரமுக்தி, எல்லா தத்துவங்களையும் கடந்த நிலை, அது புரியட்ட ரூபத்தையும் கடந்திருக்கக்கூடிய ஒரு நிலை, அதுதான் சாயுஜ்யம் என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த 4ஐயும் நம்ம எப்படி 2 வகைப்படுத்துவோம்? என்னென்ன? வெரி குட். பதமுத்தி, பரமுத்தி. எப்படி நாம் முத்தியில் எப்படி வகை சொல்லுகின்றோமோ அதுபோல் அவர்களும் குற்ற வீடு கந்த வீடு என்று 2 சொல்கிறார்கள். குற்ற வீடு என்பது இந்த உலகத்தில் உள்ள குற்றங்களை எல்லாம் நீக்கி கொண்டாலே அவர் குற்ற வீடை அடைகிறார். வீடுனால என்னது? விடுதலைன்னு அர்த்தம், விட்டு நீங்குவது வீடு. கந்த வீடு என்பது பஞ்சகந்தங்கள், அந்த பஞ்சகந்தங்களை நீக்கிக் கொள்வது கந்த வீடு, அதுதான் பரமுக்தி. நாம் எப்படி பரமுக்தி சொல்லுகின்றோமோ அதுபோல் அவர்கள் சொல்லக்கூடிய பரமுக்திக்கு பேர் என்ன? கந்த வீடு என்று பேர். அதனால் அதுதான் சொல்லியிருந்தோம். அடுத்தது உள்வழக்கு இல்வழக்கு என்று பார்க்குறோம். அதுலேருந்து தான் இன்றைக்கி நம்ம 70வது பாடலேருந்து பார்க்க வேண்டும். அதாவது 67வது பாடலில் உரு, அரு, மறு, அப்புறம் வழக்கு இல்லையா? உரு, அரு, வீடு, வழக்கு என்று சொல்லக்கூடிய இந்த 4 விஷயத்துக்கும் ஆன விளக்கத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதில் உரு என்பது பூத உபாதானம், அரு என்பது சித்த கண்மம், குற்றம் என்பது வீடு என்பது குற்றம் கந்தம் என்று 2 வகைப்படுகிறது. இப்போ வழக்கு என்பது உள்வழக்கு இல்வழக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த உள்வழக்கு இல்வழக்குன்னா என்ன என்பதை தான் இனி வரக்கூடிய பாடல்கள் நாம் பார்க்க வேண்டும். என்ன கான்செப்ட் புரியுது இல்லையா? என்ன ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு தெரியுது இல்லையா? ஏதோ கதை பேசிட்டு கதை வாங்கிட்டு இருக்கோம், ஏதோ அவரும் படிக்க சொல்கிறார், ரொம்ப காலம் இருக்கக்கூடாது. அது உள்ள கான்செப்டை தெரியாமல் படிக்கிறது அது ஒரு நேரத்தை வீணாக போக்கினது போல தான் அமைந்துவிடும். அதனால் இப்போ அதில் என்ன சொல்லுகிறார்? அவருடைய கொள்கையை சொல்லுகின்றாங்க. அந்த கொள்கையை சொன்னதுக்கு பிறகு அவன் நம்மளுடைய கொள்கைகள் எதெல்லாம் நாம் உண்மையை நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அவற்றையெல்லாம் நிந்தித்து அவன் இதெல்லாம் பொய் என்று சொல்கின்றான். பிறகு எது உண்மை என்று அவன் காட்டுவான். இது அவனுடைய கொள்கை. பிறகு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுடைய கொள்கை என்ன என்பதை நாம் மறுத்து காட்டுவோம். அவன் சொன்ன ஒரு விஷயத்துலேருந்து மறுத்து காண வைப்போம். விளக்கம் புரியுதுங்களா சொல்கிறது? அதனால் ஒருவன் என்று ஓதப்பட்டான் உருவாதி 5 கூடி வருபவன் என்று உரைத்தல் தொகை உண்மை வழக்கதாகும். உருவம் அங்கு ஆதியாய 5ஐயும் ஒருவன் இன்று தருவது தொகையின் இன்மை வழக்கதாகும் சாற்றுங்காலே.
இப்போ வழக்கில் உள்வழக்கு இல்வழக்கு என்று சொல்லுகின்றோம். நம்ம இல்லதாம் உள்ளதோடு அங்கு இல்லதாம் எம்புங்காலேன்னு அந்த பாட்டை சொல்லியிருக்கார். இப்போ உள்வழக்கில் உள்ள வெரைட்டி இருக்குது, இல்வழக்கில் வெரைட்டி இருக்குது. முதல்ல உள்வழக்குனா என்ன, இல்வழக்குனா என்ன, அதில் தொகை உண்மை வழக்கு தொகை இன்மை வழக்குன்னு ஒரு வழக்கு சொல்கிறார். அடுத்த கிளாஸிஃபிகேஷன் சொல்லியிருக்காரு. இப்போ முதல்ல உள்வழக்கு இல்வழக்குன்னு சொல்லியாச்சு. உள்வழக்கு இல்வழக்கு உள்ள இன்னொரு கிளாஸிஃபிகேஷன் என்னது, தொகை உண்மை வழக்கு தொகை இல்லாத வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கு சொல்கிறார். இருக்குது ஒரு பொருள் இருப்பது என்பது பல பொருட்கள் சேர்ந்து கூடியது தான் ஒரு பொருள் என்பது, அதை ஒத்துக்கொண்டோம்னா தொகை உண்மை வழக்குன்னு அர்த்தம். பல பொருட்கள் சேர்ந்து இது உண்டாகலை அப்படின்னு சொன்னோம்னா அது என்னவா, தொகை இல்லாத வழக்கு என்று சொல்லிக்கொண்டோம். இப்போ வெற்றிலை பாக்கு பொதுவாக வழக்கில் இன்னொரு கிளாசிஃபிகேஷன், உள்வழக்கு இல்வழக்கு ரெண்டுத்திலுமே உண்மை உள்வழக்கு உண்மையில் வழக்கு அப்படி பிரியுது. ஆமாம் இருக்குது, பின்னாடி வருது. இப்போ வெற்றிலை போட்டு எச்சோ துப்பியிருக்கார், அது சிவப்பு நிறத்தில் தெரிகிறது. அதுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்கும் இல்லையா, பாக்கு சுண்ணாம்பு வெற்றிலை அவனோட கூட வாயில் இருந்த எச்சிலில் உள்ள கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் சிவப்பு நிறத்தில் உண்டாயிருக்கு. அப்போ அது தொகை உண்மை வழக்கு அப்படியா, நம்ம தானே, ஏன்னா அதில் தொகை இருக்குது உண்மை அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த சிவப்பு என்கின்ற ஒரு பொருளை உண்டு பண்ணியிருக்கிறது. இப்படி சொல்வது தான் என்னது, தொகை உண்மை வழக்கு என்று சொல்லுகின்றோம். அப்படி நேரடியாகவே இப்படி எந்த பொருள்களும் கூடாமல் ஒரு பொருள் உண்டாகி இருக்குன்னா அதில் தொகை இன்மை வழக்கு அப்படின்னு அர்த்தம். இது உலக தோற்றத்தை பற்றி விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கான். உலகத்தில் ஏன் பொருட்கள் எப்படி உண்டாகிருக்குது, ஏன் மரம் இருக்குது, ஏன் மேகம் இருக்குது, ஏன் நேர் இருக்குது, ஏன் அந்த டேபிள் இருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் சொல்லி ஆகணும்னா இது ஒரு தொகை உண்மை வழக்கு. எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தா அப்படி தொகை உண்மை வழக்கு தான். ஏன்னா எல்லாமே பூதங்களுடைய கூட்டு தான். இந்த பேப்பர் இருக்குன்னா பேப்பருக்குள்ளே எப்படி பேப்பர் தானாக உண்டாயிட்டுதா, அதுக்குள்ளே வேஸ்டேஜஸ் எல்லாம் சேர்த்து காகிதத்தை உண்டு பண்ணுறதுக்கு மரத்தை அரைச்சி கூழ் பண்ணி அப்புறம் தான் அதை காகிதமாக தயார் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அதுக்குள்ளே வேறு மரம் மட்டும்தான் இருக்கா, பல்வேறு பொருட்கள் அதுக்குள்ளே கலந்து தான் அது காகிதம் என்கின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் அடைகிறது. அதனால் இப்படி பல பொருட்களுடைய கூட்டத்தான் நம்ம உலகத்துடைய சேர்க்கைன்னு பார்க்குறோம். இதை பற்றி தான் கீழே நாத்திகனும் பேசியிருந்தான். நாமளும் அதான் சொல்லுவோம். இப்போ பூதங்கள்லேருந்து உண்டானது பூதங்களுடைய சேர்க்கை தான் இந்த உலகம். பூதம் எதுலேருந்து உண்டானது, தன்மாத்திரையிலேருந்து உண்டானது. தன்மாத்திரை மாயையிலேருந்து உண்டாயிருக்கு. எல்லாமே மாயைன்னு நம்ம மேலே ஒரு காரணம் வச்சுருக்கோம். அப்படி நேரடியாக சொல்லாமல் என்ன சொல்லுகின்றான், எல்லாமே பல பொருட்களுடைய கூட்டு என்று ஒரு கருத்து. அப்படி கூட்டு இல்லாமல் தனியாகவும் இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுகிறான். அதுதான் இந்த பாடலுடைய கருத்து. முதல்ல இங்கே ஒருவன் என்று ஓதப்பட்டான் என்று சொல்லப்படுவது, இங்கே ஒருவன் என்று சொன்னால் யார், ஒரு ஆள் அர்த்தம். ஒரு பெர்சனாலிட்டி அப்படின்னு சொல்வதற்கு நாம் என்னன்னு சொல்லுவோம், அவர் ஒரு உயிர்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ இவர் யார் அப்படின்னா இன்னார் ஒரு உயிர் முதல்ல, அதுக்கு பிறகு தான் அவர் செந்திலோ நடராஜனோ இல்லை ஒரு விஜயனோ யாரோ ஒருத்தர் பெர்சனாலிட்டி யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னா முதல்ல அவர் யார், ஒரு உயிர். அதுக்கு பிறகு தான் அவர் முதல்ல ஆனா பெண்ணா, அப்புறம் அந்த ஆனா பெண்ணாங்கிறதுல ஒரு இன்னார் அப்படிங்கிறத நம்ம ஒரு அடையாளப்படுத்த வேண்டும். ஆனால் எல்லாத்துக்கும் முதல்ல என்ன சொல்கிறான், நீங்கள் ஒருவன் என்று சொல்லப்படுவது உயிர் இல்லை. நம்ம இப்போ நமக்குள்ளெல்லாம் என்ன இல்லைங்கிறான், அவன் உயிர்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதனால தான் ஒருவன் என்று ஓதப்பட்டான்னே தொடங்குறான். உயிர் என்று சொல்லப்படுவது அப்படின்னு நம்ம நிறைய விளக்கம் சொல்கிறோம். உயிர் ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் உயிர்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நாம் ஒரு விளக்கம் சொல்லுவோம். சித்தியாரில் அறிவியலன் அமூர்த்தன் அறிவிக்க அறிவன் அப்படிலாம் நம்ம விளக்கம் சொல்லப்படுறோம். உயிர்னா அப்படி தான் இருக்கும், ஆன்மாவுக்கு லட்சணம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கொண்டோம். ஆனால் இவன் ஆன்மான ஒரு கொள்கை இல்லை என்று சொல்லிவிட்டதுனால நேரடி என்ன பண்ணிட்டான், ஒருவன் அப்படின்னு சொல்லப்படுவது இங்கே என்ன தெரியுமா, இன்னார் அப்படின்னு சொல்லப்படுவது யார் தெரியுமா, அது மனிதன் என்று சொல்லப்படுவது யார் தெரியுமா, அல்லது உயிர் என்று சொல்லப்படுவது யார் தெரியுமா அப்படின்னு சொல்வதற்கு இவன் எடுத்துக்கொண்ட வார்த்தை என்ன, ஒருவன் அப்படிங்கிறது. விளக்கம் படுத்துங்களா. அப்போ உயிர் என்பதற்கான விளக்கத்தை பௌத்தன் சொல்லக்கூடிய இடம் அது என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஒருவன் என்று ஓதப்பட்டான் உருவாதி ஐந்தும் கூடி வருபவன், உரு முதலான ஐந்து என்று சொல்லுகின்றான். உரு முதலான ஐந்து, இதில் உரு, அரு, வீடு, வழக்கு, இது கூட இருக்கக்கூடிய இன்னொரு பொருள், அதுதான் பஞ்சகந்தம் என்று சொல்லுகின்றோம். இப்படி பஞ்சகந்தங்களும் கூடி வரக்கூடிய ஒரு பொருள். அந்த ஒருவன் என்று ஓதப்பட்டான் உருவாதி ஐந்தும் கூடி வருபவன் என்று உரைத்தல் தொகை உண்மை வழக்கதாகும். பஞ்சகந்தங்களும் கூடிதான் ஒரு பொருள் அல்லது ஒரு ஆள் ஒரு உயிர் என்பது இங்கே உண்டாயிருக்குன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னவா, தொகை உண்மை வழக்கு அப்படின்னு. இல்லை, உருவாதி ஐந்தும் கூடி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு உள்வழக்குன்னு பொருள். அவ்வளோ மட்டும்தான் இந்த இடத்துல விளக்கம்.
நம்ம இப்போ மனுஷன் பஞ்சகந்தங்களை பற்றி விளக்கணும்னா அவன் கொடுக்கல இங்கே நமக்கு. இப்போ முதல்ல அந்த கந்தங்கள் அவிவே முத்தின்னு கீழே சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான், எந்த இடத்துல சொல்லியிருக்கான்? கணத்திற்பங்கம் கருதிய பொருள்கள் ஞான நேய கணத்திற்பங்கம் வரும் உரு அருவம் வீடு வழக்கென 4 அந்த பங்கமாகக்கூடியது இங்கே 4 இருக்குது. இன்னொன்று 5 இன்னொரு பொருள் இருக்குது. அதை பற்றி இங்கே பேசலை. அது வேதனை கந்தத்தை பற்றி பின்னாடி பேசுவோம். வேதனை கந்தம், குறிப்பு கந்தம்லாம் கந்தத்தை பற்றி வரும். அதை இங்கே பேசலை. இப்படி பஞ்ச கந்தங்களை பற்றி இங்கே சொல்லாமல் முதல்ல என்ன சொல்கிறான், பஞ்ச கந்தங்கள் சேர்ந்து இருந்து ஒருத்தர் இருந்தான்னா அவனுக்கு பேர் என்ன, அந்த தன்மைக்கு பேர் என்ன, உள் வழக்கு, தொகை உண்மை வழக்குன்னு சும்மா இன்ட்ரோ கொடுக்குறான். அவ்வளோதான். இந்த வழக்குக்கான விளக்கத்தை தான் இங்கே கொடுத்துட்ருக்கான். இந்த கந்தத்தை பற்றின விளக்கமோ அது எப்படி முக்தி அடையுங்கிறதோ நீங்கள் அதை பற்றிலாம் என்ன பேசலை. ஆமாம் அப்படின்னு சொல்லுறான். அதனால் இங்கே உரு அருவம் வீடு வழக்கு என்று சொல்லக்கூடிய 4வது வழக்குக்கு உள்ள விளக்கத்தை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்ம இந்த 66வது பாட்டு பாருங்கள். உரு அருவம் வீடு வழக்கு ஏன்னா 4 இருக்குன்னு சொல்லிட்டான் இல்லையா. அதில் உருவம்னா என்ன, பூதம் உபாதானம். அருவம்னா சித்த கண்மம். வீடுன்னா குற்றம் கந்தம். வழக்கு என்பது இங்கே உள் வழக்கு இல் வழக்கு. இப்போ உள்வழக்கு இல் வழக்குனா என்னங்கிறதான விளக்கத்தை தான் இந்த பாடலில் பார்க்குறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள விஷயத்தெல்லாம் இங்கே பார்த்துருக்குறோம். வழக்குக்கு உள்ள விளக்கத்தை இப்போ பார்த்துட்ருக்கோம். வழக்குனா என்ன, அதில் 2 முதல்ல மேஜர் கிளாசிஃபிகேஷன் சொல்கிறார். தொகை உண்மை வழக்கு, தொகையின்மை வழக்கு. உரைத்தல் தொகை உண்மை வழக்காகும். உருவம் அங்கு ஆதியாய 5ஐயும் ஒருவன் இன்று தருவது. இந்த உருவம் முதலான 5 இல்லாமல் ஒரு உருவம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்னவா, தொகையின்மை வழக்குன்னு அர்த்தம். இப்போ இதில் இவன் எது கொள்கை எதுங்கிறத அவன் சொல்லலை. இன்னும் இப்போ உலகத்தில் உள்ள பொருட்களுக்கான கிளாஸுக்கு எப்படி பொருட்கள் உண்டாகுதுங்கிறதுக்கான ஒரு தேரி அவன் சொல்லிட்டு இருக்கான். பல பொருட்கள் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அது தொகையின்மை வழக்கு. பல பொருட்கள் சேராமலே ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சுன்னா அது தொகையின்மை வழக்கு அப்படின்னு ஒரு தேரியை சொல்லிட்டு இருக்கான். அவனோட தேரியை சொல்கிறான். அதான் அந்த பாடலில் கருத்து. எந்த பொருளை வேணாலும் இருக்கலாம். பல பொருட்களுடைய சேர்வினாலே ஒரு பொருள் ஃபார்ம் ஆகிறது. ஆமாம், அப்படி இல்லாமல் அப்படி ஃபார்ம் ஆகாமல் ஒரு பொருள் இருந்ததுன்னா அது தொகையின்மை வழக்குன்னு சொல்லணும். ஆமாம், அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். அதே தான். கல், சிமெண்ட்டு, மணல், தண்ணி இதெல்லாம் சேர்ந்ததுன்னா காங்கிரீட்டு. அது தொகை உண்மை வழக்கு. அப்படி மட்டுமே தனிப்பட்ட பொருளாக மட்டும் இருந்தாலும் தொகையின்மை வழக்கு அப்படின்னு ஒரு கருத்தை அவன் சொல்கிறான் உலக தோற்றத்துக்கு. இல்லையா, கடவுளை ஒத்துக்கொள்ளாததுனால இவ்வளோ பாடாப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கு விளக்கத்தில். காரண காரியத்தின் தொடர்ச்சியாய் காலம் 3இன் செவ்வரத் தோன்றும் கெட்டு வழி என்கை தொடர்ச்சி உண்மை ஓர்தரின் ஒருவனே எக்காலத்தும் உள்ளான் என்று தேர்வது தொடர்ச்சியின்மை வழக்கதாம் செப்புங்காலே. முதல்ல என்ன சொன்னாருங்க, தொகை உண்மை வழக்கு, தொகையின்மை வழக்கு. உள்வழக்கு இல் வழக்கில் முதல்ல தொகை உண்மை வழக்கு, தொகையின்மை வழக்குன்னு கிளாசிக்கல் பார்த்தோம். இப்போ அடுத்து தொடர்ச்சி உண்மை வழக்கு, தொடர்ச்சியின்மை வழக்குங்கிற விஷயத்தை பார்க்குறோம். தொடர்ச்சி என்பது என்னென்னா, ஒரு பொருளானது அழிந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நாம் என்ன சொல்லுவோம், ஆத்மா அழியறதே கிடையாதுன்னு சொல்கிறோம். ஆத்மா அழியறதில்லை, ஆன்மா அழியறதில்லை, உடம்பு தான் மாறி மாறி அழிந்து கொண்டே இருக்கிறது. உள்ளபடியே ஆத்மா எப்படி இருக்காரு, அதே நிரந்தரமாக இருந்து கொண்டே தான் இருக்கிறார். இந்த உடம்பு மட்டும் தான் போயிட்டு வருது. இப்போ நம்ம இந்த அழிவை பார்க்குறோமா, நம்ம பார்க்குறோம். இந்த உடம்பு அழிஞ்சிருச்சுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் திரும்பி அடுத்த பிறவி உண்டாயிருக்கும். ஆனால் நம்ம அனுமானத்தில் தெரிந்து கொள்வோம் உங்களுடைய பிறவி இருந்திருக்கு அப்படின்னா. ஆனால் உள்ளபடியே ஆத்மா என்ன ஆகலை, அழியவே இல்லை. அப்போ தொடர்ச்சியாக அவர் இருந்து கொண்டே தான் இருக்கார். அப்படி தானே, ஆன்மா இருந்து கொண்டே தான் இருக்கார். உடம்பு என்ன ஆகலை, உடம்பு மட்டும் தொடர்ச்சியாக இல்லை, அவர் மட்டும் அழிஞ்சிட்டு இருக்கார். விளக்கம் பார்த்தீங்களா? இந்த விஷயத்தை அப்படியே வச்சு இந்த பாட்டில் பொருத்தி பாருங்க. இதான் சொல்வார். காரண காரியத்தின் தொடர்ச்சியாய் காலம் 3இன் சோர்வர தோன்றும் கெட்டும் வழி என்கை தொடர்ச்சி உண்மை. ஒரு பொருளானது காரண காரியத்தோடு, ஒரு பொருள் உண்டாவதற்கு இன்னொரு பொருள் காரணமாக இருக்கும். அப்போ சார்பினல் தோன்றும்னு அதான் சொல்லுகின்றோம். நம்ம உலகத்தில் எந்த பொருட்களும் என்ன ஆகுது, வேறு ரீசைக்கிளிங் அப்படின்னு நம்ம சொல்லுகின்றோம். எந்த பொருளுமே இப்போ மாறி நாம் செத்து போயிட்டோம்னா உடம்பு என்ன ஆகும், மண்ணுக்கு போயிடும். மண்ணிலேருந்து புதிய பொருட்கள் உண்டாகுது. அது மரம் உண்டாகும், வேறு பொருட்கள் உண்டாகும், திரும்ப அது செத்து போகும், திரும்ப மண்ணில் போகும். என்ன ஆகிட்டே இருக்குது, திரும்பவும் இது ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்குது. அப்போ ஒன்று சைக்கிள் ஆகும்போது இன்னொரு ஒன்று தோன்றுவதற்கு இன்னொன்று முன்னாடி இருந்தது சார்பாக தானே இருக்கும். ஒன்று தோன்றுவதற்கு அதுக்கு முன்னாடி இருந்தது அழிந்தது சார்பாக இருக்கும். விதையை மண்ணில் ஊன்றுகின்றோம், அதுலேருந்து முளை வெளில வரணும்னா கீழே அதுக்கு என்ன சார்பாக இருக்கும், அதில் உள்ள அந்த சத்து நமக்கு சார்பாக இருக்கும் பார்க்குறோம்.
இல்லையா? அப்புறம் மரம் நமக்கு மரமே உற்பத்தி ஆகிடுது. அப்போ கீழே உள்ள பொருள் இல்லாமல் வரும். மரத்துலேருந்து புதிய விதை உண்டாகுது, கீழே திரும்பி உண்டாகுது. மரம் ஒரு காலத்தில் இல்லாமல் போய்விடும். இப்படி ஒன்றுக்கு ஒன்று சார்ந்து சார்ந்து அழிந்து அழிந்து தோன்றுகிறது. விளக்கம் போடுதுங்களா? இது காலம், இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இல்லையா? துணை காரணம்னு சொல்லுவோம். சித்தியாரில் படிச்சிருக்கோம். காலமும் துணை காரணம் காரணம் ஒரு பாட்டு படிச்சிருக்கோம் சித்தியாரில். அப்போ அதை தான் சொல்லுங்கன்றான். ஏன்னா இவன் காலம் என்பதை ஒத்துக்கொள்ளவில்லை. பின்னாடி காலம் என்பதை ஒத்துக்கொள்ளவில்லைங்கிறது தனி கருத்து சொல்கிறான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறான்? காலத்தோடு ஒரு பொருள் சம்பந்தப்பட்டு அந்த பொருள் தோன்றி மாய்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதுக்கு பேர் என்னவா? தொடர்ச்சி உண்மை. தொடர்ச்சி உண்மை வழக்குன்னு பேர். தொடர்ச்சி உண்மை வழக்கு. ஏன்னா அதில் ஒரு தொடர்ச்சி இருக்குது. ஏன்னா ஒன்றுலேருந்து ஒன்று உண்டாகுது, ஒன்றுலேருந்து ஒன்று உண்டாகுது. அப்போது சங்கிலி எப்படி ஒன்றத்தில் மாட்டி ஒன்று இப்படி செயினாக இருக்கோ அது மாதிரி இதுக்கு இது காரணமாக இருக்குது, இதுக்கு இது காரணமாக இருக்குது, இது காரணமாக இருக்குது என்பது சொல்லும்போது அதில் தொடர்ச்சி பிரத்யட்சம் இருக்குதுன்னு நம்ம தெரிந்து கொள்வோம். ரெண்டாவது விஷயம், இந்த காலத்தை விட்டுருங்க, அழிவை விட்டுருங்க, திரும்ப தோன்றுவதை விட்டுருங்க. பார்த்தா உள்ளுக்குள்ளே எப்படி அந்த மரம் என்கின்ற ஒரு உயிர் சக்தி அது விதையாக திரும்ப கீழே வந்துச்சு, விதையிலேருந்து திரும்ப மரம் உண்டானது, திரும்ப மரத்துலேருந்து விதை உண்டாகுது, மரத்துலேருந்து திரும்பி விதை இப்படியே மாறி மாறி உண்டாகி கொண்டே இருக்கும் பொழுது இந்த வெளியில் உள்ள ஸ்ட்ரக்சர் தான் மாறுகிறது. உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பொருள் என்னமோ ஒன்று கடத்து கொண்டு ஒரு ஒரு சக்தி இதில் கடத்தி கொண்டே இருக்கு இல்லையா? மரத்தில் என்ன இருந்ததோ அது விதையாக திரும்ப கீழே போயிடுச்சு, விதையாக இருந்தது திரும்பி மரமாக மேலே வந்துடுச்சு, மரத்துலேருந்து திரும்பி விதையாக வந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குறது அழிவதும் தோன்றுவதுமாக இருப்பது என்னது தான்? அந்த மரம் என்கின்ற உருவமும் விதை என்கின்ற உருவம் தான். ஆனால் உள்ளுக்குள்ளே தோன்றுவதும் அழிவதும் என்னமோ ஒன்று இருக்குதுன்னு நாம் நினைக்கிறோம் இல்லையா? நினைக்கிறோம் இல்லையா? அதை நாம் அப்படி நேரடியாக உருவத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி உண்மை வழக்கு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ளுக்குள்ளே ஒரு சக்தி மட்டும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது. உன் கண்ணுக்கு மட்டும்தான் ஒரு மரமாகவும் விதையாகவும் மாறிக்கொண்டே இருக்குங்கிறத நீ புரிந்து கொண்டினால் எல்லாமே ஒரே பொருள், இந்த உலகத்தில் இருக்கிற இது மட்டும்தான் தோன்றி மாய்ந்து அழிந்து கொண்டே இருக்கிறது நீ புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டுனா அதுக்கு என்னன்னு சொல்லுன்றான்? ஒருதரின் ஒருவனே எக்காலத்தும் உள்ளான். ஒருவனே எக்காலத்தும் உள்ளான்னா உயிர். நாம் சொல்லக்கூடிய இந்த கருத்து தான். அது உயிரானது எக்காலத்திலும் இருக்கு. ஆனால் உடம்பு மட்டும் என்ன ஆகுது? தோன்றி தோன்றி அழிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன்மா எப்போதும் என்னதுதான்? ஒன்று தான் என்பது நாம் சொல்லக்கூடிய கருத்து தான். அதுக்கு அவன் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றான். உலகத்தில் எது இருக்குன்னு நம்ம நம்புகின்றோமோ அந்த பொருளானது நமக்கு தோன்றி மாயாமல் உள்ளபடியே தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பேர் என்ன? தொடர்ச்சி இன்மை வழக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு பொருள் கண்டினியூட்டியாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் தொடர்ச்சிக்கு காரணமாக நம்ம சொல்வது எது? இந்த பொருள் இருக்குது, இதுக்கு சார்பு இது இருக்குது, இதுக்கு சார்பு இது இருக்குது. மரம் விதை, விதை மரம், மரம் விதை, விதை மரம் அப்படிங்கிறது வெளியில் தோன்றக்கூடிய தோற்றம் மட்டும்தான். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியானது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது. உயிர் எப்படி ஒரே ஆளாக ஒரே ஆளாக இருக்கான், அவன் உடம்பு மட்டும்தான் போயிட்டு போயிட்டு வருது. அதனால் அவனுக்கு அப்பப்போ பிரஜை வருது, பிரஜை இல்லாமல் போயிடுது. அறிவு உண்டாகுது, அறிவு இல்லாமல் போயிடுது. அறிவு உண்டாகுது, அறிவு இல்லாமல் போய்விடுகிறது. இது மட்டும்தான் நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றம். ஆனால் உயிர் என்ன ஆகலை? மரணத்தையோ அல்லது பிறப்பையோ அடையவில்லை என்பது அவருடைய கருத்து. ஆமாம், அதுதான் அதைத்தான் ஒருவன் நீ சொல்லுகின்றாய் என்று சொல்லுங்க. அதை தான் உயிர் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். அதை உயிர் நம்ம சொல்லாமல் அவன் வேற ஏதோ சொல்லுகின்றான். இல்லை, தோன்றி மாய்வது என்பது நீ சார்பினாலே இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா அது தொடர்ச்சி உண்மை வழக்கு. தோன்றி மாய்வதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பொருள் எப்பொழுது இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்னது? தொடர்ச்சி இன்மை வழக்கு என்பது தான் விளக்கம் சொல்லுறோம். இது ஒரு கருத்து, அவனுடைய தேரி தான். இதெல்லாம் உண்மையாக இருந்து கொண்டு நம்மளுடைய கொள்கையோடு நீங்கள் தொடர்புபடுத்தி சிந்திக்கணும்னா அவங்களுக்கு பொருள் விளங்காது. இவன் என்ன சொல்கிறான்? உயிர்கள் இருப்பதற்கான ஒரு காரணத்துக்கான ஒரு தேரியை அவன் சொல்லுகின்றான். அடுத்தது மிகுத்துறை வழக்கு. மிகுத்துறை உண்மை வழக்கு, மிகுத்துறை இன்மை வழக்குன்னு ஒரு வழக்கு சொல்கின்றான். அது என்னது? தோற்றிய பொருள்கள் எல்லாம் நாசம் ஆம் என்று சொல்லும் மாற்றம் முன் உரைத்தல் மற்றை மிகுத்துறை வழக்கின் உண்மை. போற்றிய பொருள் கண்கட்கு போனது போல் முதிர்ந்து வேற்றுமை பட்டது என் கை மிகுத்துறையில் வழக்கே. கிட்டத்தட்ட அதே கருத்து தான், கேட்க சொன்ன அதே கருத்து தான். என்ன சொல்கிறார்? தோற்றிய பொருள் எல்லாம் நாசமாம் என்றும், ஒவ்வொரு பொருளும் நாசமாகிறது. மாற்றம் முன் உரைத்தல் மிகுத்துறை வழக்கு. இப்போ நான் சொல்கிறேன் ஷணபங்கம்னு இவன் சொல்லுகின்றான். பங்கம்னா அழிஞ்சு போகிறதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு பொருளும் அழிந்து கொண்டே இருக்குது, ஒவ்வொரு சனத்துலையும் அழிந்து கொண்டே இருக்குன்னு அழிவு நிரந்தரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்னவா? மிகுத்துறை வழக்கு. மிகுத்துறையில் உண்மை வழக்கு, உள் வழக்கு இல் வழக்குன்னு சொல்கிறோம். அதெல்லாம் மிகுத்துறை உள் வழக்கு. என்ன சொல்கின்றான்? தோற்றிய பொருளெல்லாம் நாசமாம் என்றும் சொல்லும் மாற்றம் முன் உரைத்தல் மற்ற மிகுத்துறை வழக்கின் உண்மை.
அப்படின்னா அர்த்தம் மிகுத்துறை உள்வழக்குன்னு அர்த்தம். போற்றிய பொருள் கண்கட்கு போனது போல் முதிர்ந்து. இப்போ இந்த உடம்புல இருந்து உயிரிலேருந்து உடம்பு பிரிஞ்சு போச்சுங்கிறது எங்கேருந்து? நம்ம கண்ணுலேருந்து தான் பிரிஞ்சு போச்சு. ஆனால் உயிரானவர் எப்படி ஆகலை? மரணம் அடைஞ்சிட்டாரா? ஆகலை. அவர் வேற இடத்துக்கு போயிட்டார், வேற உடம்புக்கு போயிட்டார். ஆனால் நமக்கு தெரிஞ்சு நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? அவர் செத்துட்டாரு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே செத்து போனது என்ன? உடம்பு தான் இல்லையா? அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? கண்ணால் பார்ப்பது மட்டும்தான் அழிவு என்று நம்ம நினைத்துக் கொள்கிறோம். விளக்கப்படுத்துங்களா? ஆனால் உள்ளபடியே அவர் அழியவே இல்லை, அவர் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கிறார். அதை பற்றி பேசுறது. போற்றிய பொருள் கண்கட்கு போனது போல், கண்ணுக்கு தான் போயிருக்கு. பார்வையிலேருந்து பொருள் போனது அழிவுன்னு சொல்லிடலாமா? நீ அழிவுன்னு சொன்னீங்கன்னா அது என்னது? தொடர்ச்சி உண்மை வழக்கு. அழிவு இல்லை, அந்த பொருள் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்குன்னு சொன்னீங்கன்னா தொடர்ச்சி இது மிகுத்துறை இல் வழக்கு என்று சொல்கிறார். புரியலையா? இல்லை, அவங்க பொத்து உன்னுடைய வழிபாடுகள்லாம் எதற்காக செய்கிறாய், உன்னோட அதை பற்றி பேசுகிறாரு. இவன் அதான் சொல்கிறேன், இது உலகத்தில் பொருள்கள் இருக்கா இல்லையா என்பதுக்காக சொல்லக்கூடிய தேரி, அவ்வளோதான். அதை மட்டும் நீங்கள் காலம் வாங்கிங்க. எது நீங்கள் ஒப்பிட்டு புரிஞ்சிக்க வேணாம். உயிர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கான்செப்டுக்கு இவன் உள்வழக்கு இல்வழக்கு இருக்கு இல்லை அப்படிங்கிற அர்த்தம் அவனுடைய கருத்து. இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாதுங்கிறது அவனுடைய தன்மை. கடவுளுக்கும் அதே தன்மை தான். கடவுள் இருக்காரா இல்லைன்னு கேட்டால் அதை பற்றி நான் பேசலை அப்படிங்கிறார். இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும் அதை பற்றி கவலை கிடையாது. அவர் இருக்கிறதுனால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறான் பௌத்தர். பல இடங்களில் நமக்கு எப்படி தானே தோணுகிறது. அவர் இருக்கார், நான் வழிபாடு செய்கின்றோம், படிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், போகிறோம் வரோம். ஆனாக்க நமக்கு ஒன்றும் உதவி பண்ணுற மாதிரியோ, நமக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணுற மாதிரியோ, நம்மளை நல்லா வச்சுக்கிறது மாதிரி ஒன்றும் தோண மாட்டுது. சரி, அதே சமயத்தில் கடவுள் இல்லைன்னு நம்ப இல்லாமா, அதுவும் நமக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ இல்லையா? அது நம்மளால முடியாது. அவர் இருக்காருன்னு நம்புகிறோம், ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படி நம்மளே பல நேரத்தில் நினைக்கிறோமா இல்லையா? நான் துணிந்து கடவுள் இல்லை என்று நம்ப முடியாது நம்மளால. நம்முடைய சமயத்தில் கடவுள் இல்லைன்னு சொல்வதற்கு எந்த இடத்துலையும் இடம் இல்லை. அதே தான் பல நேரத்தில் நமக்கு அப்படி தானே சாமி நமக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்றாரு. அதை தான் நமக்கு அப்போ இருவடையை ஒப்புணும் நம்ம எப்போ தான் ஏற்படும். அப்புறம் அவர் இருக்கார் என்பதில் நமக்கு நிச்சயமான நம்பிக்கை உண்டு. ஆனால் அவர் பயன் கொடுக்குறாரா, நமக்கு நம்மையும் ஒரு பொருளாக மதித்து நமக்கு ஒரு நல்லது செய்து கொண்டிருக்கிறாரா, விருப்பங்களை நிறைவேற்றுறாருன்னு பார்த்தா ஒன்றும் இருக்கிறாங்களோ ஒன்றும் தெரியல. சாப்போம் நமக்கு தகுதி வேணும் இல்லையா? ஆமாம், பிரமாச்சாரியர்கள் இருந்திருக்காங்களே, அவங்க பாடிட்டு போயிருந்திருக்காங்களே, அதுதான் நமக்கு நம்பிக்கை. வேற என்ன பிரமாச்சாரம்? அதனால தான் ஏதக்கலாலும் எடுத்த மொழியாலும் விற்கு சோதிக்க வேண்டாம், தொடர்விட்டு உளன் எங்கள் சோதினார். அதனால எடுத்த மேலே பிரமாச்சாரியர் மேலே நம்பிக்கை வச்சிட வேண்டியதான். அதனால அப்போ போற்றிய பொருள் கண்கட்கு போனது போல் முதிர்ந்து வேற்றுமைப்பட்டது என்கை மிகுத்துறையில் வழக்குனார். அப்போ மொத்தம் 6 சொல் பண்ணுறான். உள்வழக்கில் ஒரு 3 கிளாசிஃபிகேஷன், இல்வழக்கில் ஒரு 3 கிளாசிஃபிகேஷன் சொல்லுறான். என்னென்னது? உள்வழக்கில் தொகை உண்மை வழக்கு, தொடர்ச்சி உண்மை வழக்கு, மிகுத்துறை உண்மை வழக்கு. அதே மாதிரி தொகை இன்மை வழக்கு, தொடர்ச்சி இன்மை வழக்கு, மிகுத்துறை இன்மை வழக்கு அப்படின்னு 3 கிளாசிஃபிகேஷன் சொல்லியிருக்கான். இதுதான் நீங்கள் தொகுத்து எழுதிடணும். பௌத்த சமயத்தை பற்றி நீங்கள் எழுதிக்கும் போது என்ன எழுதிக்கணும்? உரு என்று பார்க்கும்போது உருவத்தில் 2, பூதம் உபாதானம். அருவம் என்று பார்க்கும்போது சித்தம் கண்மம். வீடு என்று பார்க்கும்போது குற்ற வீடு கந்த வீடு. அதே மாதிரி வழக்குன்னு பார்க்கும்போது அதில் அடிப்படையில் உள்வழக்கு இல்வழக்கு ஒன்றுத்துல 2 3 வருது. அதில் தொகை உண்மை வழக்கு, தொகையின்மை வழக்கு, தொடர்ச்சி உண்மை வழக்கு, தொடர்ச்சியின்மை வழக்கு, மிகுத்துறை உண்மை வழக்கு, மிகுத்துறை இன்மை வழக்கு என்று சொல்லுவோம். தண்ணி யாராச்சும் கொடுங்க. அப்படி உள்வழக்கு இல்வழக்கு உள்ளது சார்ந்த உள்வழக்கோடு உள்ளது சார்ந்த இன்மை வழக்குடன் இன்மை சார்ந்த உள்வழக்கு இன்மை சார்ந்த இல்வழக்கு என்றோர் ஆறாம் உள்வழக்கு உளதுண்டு என்கை முயற்கோடு இல்வழக்கே என்று. உள்வழக்குனா என்ன, வில்வழக்குனா என்னங்கிறது விளக்கத்தை பார்த்து சொல்றார். அதுக்குள்ள இன்னும் கிளாசிஃபிகேஷன் சொல்லுறார். என்னவா
உள்வழக்கு இல்வழக்கு என்பது உள்ளது சார்ந்த உள்வழக்கோடு, உள்ளதை சார்ந்திருப்பது உள்வழக்கு. உள்ளது சார்ந்த இன்மை வழக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. உள்ளது சார்ந்த உள்வழக்கு, உள்ளது சார்ந்த இன்மை வழக்கு, இன்மை சார்ந்த உள்வழக்கு, இன்மை சார்ந்த இல்வழக்கு என்றோர் 6 இந்த விளக்கம் பண்றார். முதல்ல நம்ம என்ன சொல்றோம், உள்வழக்கு இல்வழக்குன்னு 2 தனியா சொல்லியாச்சு. உள்வழக்குல ஒரு 3, இல்வழக்குல ஒரு 3 படிச்சிட்டோம் இல்லையா? கொஞ்சம் போர்டு வைங்க, எழுது போர்டு, அந்த போர்டு கொஞ்சம் எடுத்து வைங்க. முதல்ல சொன்னது இந்த உள்வழக்கு இல்வழக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு 2 சொல்லியிருக்கிறோம். இந்த உள்வழக்குல தொகை உண்மை வழக்கு, தொடர்ச்சி உண்மை வழக்கு, மிகுத்துறை உண்மை வழக்கு, அதுவே இல்வழக்குல தொகையின்மை வழக்கு, தொடர்ச்சியின்மை வழக்கு, மிகுத்துறை உண்மை வழக்கு. இதுதான் மேஜர் கிளாசிபிகேஷன். உள்வழக்குங்கிறதா திரும்பி அங்கே உண்மை தான் நிற்கிது, வேற ஒன்றும் இல்லை இல்லையா? இங்கே உள்வழக்குன்னு சொல்றது உண்மை வழக்கு நிற்கிது, இன்வழக்குங்கிறது இன்மை வழக்கு. இப்போ உள் பிளஸ் இல் இது சேர்த்துனா அதுக்கு இடையில ஒரு சார்பு இருக்கு இல்லையா? உள்வழக்கு இருவழக்குன்னு சொல்வதை அடுத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க, அப்படி புதுசாக ஒரு வழக்கு கிரியேட் பண்ணுறான். அதுதான் அடுத்த பாட்டு. இப்போ அந்த 73வது பாட்டு பாருங்க. உள்வழக்கு இல்வழக்கு, உள்ளது சார்ந்த உள்வழக்கு, உள்ளது சார்ந்த இல்வழக்கு. அப்ப என்ன சொல்றாங்க, உள்ளதுல இருக்கக்கூடிய சார்பை சேருங்க. உள்ளது சார்ந்த உள்வழக்கு, அதே மாதிரி உள்ளது சார்ந்த இல்வழக்கு. அப்ப அடுத்த ஆப்போசிட் என்ன வரும், இல்லது சார்ந்த உள்வழக்கு, இல்லது சார்ந்த இல்வழக்குன்னு வரும் இல்லையா? அதான் பாட்டு. இன்மை சார்ந்த உள்வழக்கு, இன்மை சார்ந்த இல்வழக்கு. தேமா மாதிரி இருப்பாரு. இதுதான் வழக்கில் உள்ள கிளாசிபிகேஷன். பொதுவாக வழக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அது உள்வழக்கு இல்வழக்கு கிளாசிபிகேஷன். ஒவ்வொரு உள்வழக்குலையும் தொகை உண்மை வழக்கு, தொடர்ச்சி உண்மை வழக்கு, மிகுத்துறை உண்மை வழக்கு இருக்கு. அதே மாதிரி இன்மை வழக்குல தொகையின்மை வழக்கு, தொடர்ச்சியின்மை வழக்கு, மிகுத்துறை உண்மை வழக்கு இருக்கு. அதே மாதிரி உள்ளது இல்லது ரெண்டு சேர்க்கும் பொழுது உள்ளது சார்ந்த உள்வழக்கு, உள்ளது சார்ந்த இல்வழக்கு, இன்மை சார்ந்த உள்வழக்கு, இன்மை சார்ந்த இல்வழக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கிறது என்று சொல்கிறாங்க. இதுதான் இந்த 2 பாடலுடைய கருத்து. அதான் உங்களுக்கு வாயால சொல்லிட்டு இருந்தா அப்படியே உங்களுக்கு மனசுல உட்காராதுங்கிறதுக்காக தான் எழுதி காமிச்சிருக்கு. தெலுங்குதா? உணர்வு சார்ந்து உணர்வுதிக்கை சரி பண்ணிட்டீங்களா கேமராவை? சரி சார். உணர்வு சார்ந்து போர்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை என்ன வேணாம், போர்டு வேணாம். என்ன பண்ணிட்டீங்கன்னா கேமரா எனக்கு நேரம் இல்லாத போல தெரியுது. உணர்வு சார்ந்து உணர்வுதிக்கை உள்ளது சார்ந்த உண்மை உணர்வு பின்கின்றாம் என்கை உள்ளது சார்ந்த இன்மை உணர்வு முன்பு இன்றி தோன்றல் இல்லது சார்ந்த உண்மை உணரின் இல்லது சார் இன்மை உள்ளங்கை ரோமம் காணே என்று இதுக்கான விளக்கம் சொல்கிறார். கீழே எழுதியிருக்காங்க இல்லையா? உள்ளது சார்ந்த உள்வழக்கு, இல்லது சார்ந்த இல்வழக்கு அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கம் சொல்கிறார். உணர்வு என்பது இவர்களை பொறுத்தளவுக்கு அறிவு, பிரக்ஞைன்னு சொல்லி கொண்டோம் இல்லையா? நம்ம நனவு என்று சொல்லும்பொழுது நமக்கு என்ன இருக்குதோ
அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அறிவுன்னு நம்ம சொல்லுவோம். அதே வேக உணர்வு என்ற வார்த்தையில் குறிப்பிடுகிறார்கள். உணர்வு சார்ந்த உணர்வு உதிக்கை, உணர்வை சார்ந்து இன்னொரு அறிவு, அறிவை சார்ந்து இன்னொரு அறிவு உண்டாகிறது என்ன சொல்லுகிறான்? உள்ளது சார்ந்த உள்வழக்கு. ஏன்னா முன்னாடியே இருக்கு, அதுலேருந்து சார்ந்த இன்னொன்றும் இருக்கு. இப்போ நான் ஒரு படிப்பு படித்தேன், ஒரு 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 விஷயத்தை கற்றுக்கிறேன். அதை கற்றுக்கிட்டது மூலமாக இன்னொன்று கற்றுக்கிட்டேன். முதல்ல ஏபிசிடின்னு ஒன்று கற்றுக்கிட்டா தான் அதுக்கு பிறகு இங்கிலீஷில் உள்ள வார்த்தைகளை படிக்க முடியும். அப்போ ஏபிசிடி அப்படிங்கிறது முதல்ல இருந்த உணர்வு, அதுலேருந்து உண்டான டிஹெச் ஆர்டபிள்யூ அப்படின்னா 3 அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பெல்லிங் வச்சா அது வார்த்தையை உண்டு பண்ணி கற்றுக்கொள்வோம் இல்லையா, அது ரெண்டாவது அறிவு. அப்போ முதல்ல இருக்கக்கூடிய அறிவை வைத்துக்கொண்டு ரெண்டாவது ஒரு அறிவை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அது என்னது? உள்ளது சார்ந்த உள்வழக்கு. அப்போ ஒரு விஷயத்தை சார்ந்து நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை உண்டு பண்ணீங்க அப்படின்னா எதை சார்ந்து நீங்கள் உண்டு பண்ணீங்களோ அந்த சார்பாக நின்ற பொருளும் இருக்குது, புதுசாக உண்டான பொருளும் இருக்குன்னா அது உள்ளது சார்ந்த உள்வழக்குன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதுங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன். ஒரு அறிவினால இன்னொரு அறிவை உற்பத்தி பண்ணிக்கொள்வது. அறிவு அழிஞ்சு போயிடுமா? ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டீங்க புதுசாக அப்படின்னோடனே அந்த ஏற்கனவே நீங்கள் கற்றுக்கிட்டது அழிஞ்சு மறந்து போயிடுமா? போகவே போகாது இல்லையா? 1 2 3 4 5 6 7 8ன்னு கற்றுக்கணும். முதல்ல 100 வரைக்கும் எழுதி எண்ணி படித்து கற்றுக்கணும். அப்புறம் அதை வைத்து கொண்டு தான் வாய்ப்பாடு படிக்கணும். 2 2 2 2 4 2 6 அப்படி 2 வாய்ப்பாடு படிக்கணும்னா அந்த 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 முதல்ல 1 2ங்கிற அந்த அறிவிலேருந்து தான் வாய்ப்பாடு என்கின்ற அறிவு நமக்கு இருக்குது. வாய்ப்பாடு என்கின்ற அறிவு உண்டாயிட்டுங்கிறதுனால 1 2 படித்த அறிவு மறந்து போயிடுமா? இருக்காது. அப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அறிவை வைத்துக்கொண்டு புதிய அறிவு உண்டானதுன்னா அதுக்கு பேர் என்ன? உள்ளது சார்ந்த உள்வழக்கு என்று தான் வழக்கம் சொல்லுகிறோம். இதுதான் உணர்வு சார்ந்து உணர்வு உதிக்கை. உணர்வு என்னன்னு சொன்னேன்? அறிவுன்னு சொன்னேன். ரைட், வெரி குட். அப்போ உணர்வு சார்ந்த உணர்வு உதிக்கை, உலகு சார்ந்த இன்மை என்று சொல்லுகின்றோம். உணர்வு பின் இன்றாம் என்கை உலகு சார்ந்த இன்மை என்று சொல்லுகிறார். இப்போ ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளை சாதிக்கிறோம், அந்த சார்பாக இருந்த பொருள் அழிஞ்சு போச்சு அப்படின்னா அது உள்ளது சார்ந்த இல்வழக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ எப்படி சொல்வது அதற்குன்னா, மரம் உண்டாயிடுச்சு. ரைட், வெரி குட். அதே தான். அதுதான் வேறு ஏதாச்சும் ஒன்று தான் பார்த்தேன். வேறு ஏதாவது சொல்கிறது வாய்ப்பு இருக்க. மேகம் இருக்குது, மழை பொழிஞ்சு போச்சு. மழை பெஞ்சிட்டுனா மேகம் இருக்குமா? மேகம் இல்லை, மேகம் காலியானால் தான் மழை உண்டாகும். அப்போது அது என்னது? உள்ளது சார்ந்த இல்வழக்கு. அதான் இது உண்டாவதற்கு எந்த பொருள் காரணமாக நின்னதோ அந்த பொருள் இல்லாமல் போயிட்டுதுன்னா அது என்னது? உள்ளது சார்ந்த இல்வழக்குன்னு. அவ்வளோதான். எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் நமக்கு புரியாத மாதிரி தான், எளிமையாக தான் அவனும் ஏதோ கண்டுபிடிச்சி வச்சிருக்கான். இப்படிலாம் உலகத்தை பார்த்து புரியுது. பாட்டு படிக்கும் பொழுது தான் புரிய மாட்டேது இல்லையா? உணர்வு முன்பு இன்றி தோன்றல் இல்லது சார்ந்த உண்மை அப்படின்னார். இது வாய்ப்பே இல்லை நமக்கு. பொதுவாக நம்மளை பொறுத்தளவுக்கு எந்த பொருளுமே சார்பு இல்லாமல் உண்டாகுமா? முன்னாடி ஒரு சூக்ஷ்மமாக ஒரு பொருள் இல்லாமல் அதுலேருந்து ஒரு பருப்பொருள் உண்டாக முடியுமா? இல்லது தோன்றாது தானே எப்பொழுதுமே. ஆனால் அவர் கருத்து சொல்கிற பாருங்க, உணர்வு முன்பு இன்றி தோன்றல் இல்லது சார்ந்த உண்மை. முன்னாடி உணர்வுன்னு சொல்லும்போது அறிவாகவோ அல்லது உபாதானமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி ஒன்று இல்லாமலே புதுசாக ஒன்று உண்டாயிருக்கு அப்படின்னா அது என்னவா? இல்லது சார்ந்த உண்மை என்று சொல்லுவோம். ஒரு பொருள் இல்லாமல் புதுசாக ஒரு பொருள் எப்படி உண்டாக முடியும்? வாய்ப்பு இருக்காதாச்சும். அது உலக தோற்றத்தில் ஒரு பொருள் காரணத்தில் ஏதாச்சும் அப்படி இருக்கான்னு பார்ப்போம். உள்ளது சார்ந்த இல்லது சார்ந்த உள்வழக்கு மோதி தான் வந்தாகணும். அது பெருமான் கருணை உன்னடி நிற்கிறதுல உள்ள இல்லது சார்ந்த உள்வழக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா உலகத்தில்? ஒரு பொருள் இல்லாமல் இருந்து அதுலேருந்து திடீர்னு ஒரு பொருள் உண்டாயிட்டு அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று இல்லை உள்ளுக்குள்ள அது தோற்றமாக சார்பாக இருந்தே ஆகும். வராது இல்லையா? அப்போ எல்லாமே ஒரு சார்பில் தோன்றுகிறது நம்ம வச்சுருக்கிறோம் இல்லையா? இப்போ இல்லது சார்ந்த உள்வழக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போது இல்லது சார்ந்த உள்வழக்கு அப்படின்னு எதை சொல்லலாம்? பொதுவாக நான் சொல்லுகின்றேன், நான் உதாரணம் சொல்லுகின்றேன். இப்போ நாம் உதாரணத்துக்கு தான் கேட்குறேன். பதிபசு பாசம் அனாதி நாம் சொல்லுகின்றோம் இல்லையா? அது இல்லது சார்ந்த உள்வழக்கு தானே. ஏன்னா பதியும் இருக்கார், ஆனால் அதுக்கு காரணமாக யாராவது இருந்தாங்களா? அவர் இருக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதேமாதிரி பசு, நான் நமக்கு தோணுவதற்கு சொல்லுகின்றேன். அதேமாதிரி பசு உயிர்கள் இருக்குது, ஆனால் உயிர்கள் தோன்றுவதற்கு காரணம் ஏதாவது நின்னதா? முன்னாடி இல்லை. அப்போ அது இல்லது சார்ந்த உள்வழக்கு. மலம் என்பது இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் மலம் தோன்றுவதற்கு ஏதாவது ஒன்று காரணமாக இருந்துச்சா? இல்லை. அப்போ அனாதி பொருள்கள் மூணு தான் நம்ம என்ன சொல்லலாம்? இல்லது சார்ந்த உள்வழக்குன்னு வேணால் சொல்லலாம். வேறு எதுவும் நமக்கு இந்த உலகத்தில் பார்த்தா இல்லது சார்ந்த உள்வழக்குன்னு ஒன்று
இல்லை அப்படின்னு நமக்கே தோணுகின்றது. ரெண்டாவது அவன் சொல்கிறான் இல்லது சார்ந்து இல்வழக்குன்னு ஒன்று சொல்கிறான். அடுத்தது கடைசியாக இருக்கு பாருங்க, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறான்? அவன் இதுதான் சொல்கிறான், பதிபதி பாசம். அவன் சொல்லலை, அந்த பதிபதி பாசம் இல்லைன்ட்டான அவன் அப்படி உலகத்தை பொருள்களுக்கு தேடி சொல்கிறாங்கய்யா. ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறதும் தேரிட்டிக்கலாக சில விதம் சொல்கிறான். அப்படி பார்த்தா உலகத்தை உள்ளபடியே உணர்வு சார்ந்து உணர்வு திக்கை அது கம்பல்சரியாக இருக்குது. உணர்வு சார்ந்து இல்வழக்குன்னா ஒரு பொருள் உண்டானது பிறகு இன்னொரு பொருள் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதுவும் இருக்குது. அதே மாதிரி இல்லாத பொருள்லேருந்து ஒரு பொருள் இருப்பதாக தோன்றது மட்டும் உலகத்தில் கிடையாது. அடுத்தது பாருங்கள், அவன் நம்ம சர்ச்சைக்கு வச்சான். நாலாவது அவனே சொல்லிட்டான், உணரின் இல்லது சார் இன்மை அப்படின்னு. இல்லது இல்லாத இல்லாதது இன்மை சார்ந்த இல்வழக்கு அப்படின்னா என்னவா? உள்ளங்கை ரோமம்னா உள்ளங்கையில் முடியிருக்கா இருக்காது, அப்போ அது இல் பொருள். உலகத்தில் இல்லது சார்ந்த இல் பொருள் ஒன்று கிடையவே கிடையாது. இல்லது சார்ந்த உள்பொருள் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, வேணா நம்ம பதிப்பது பாசம் அனாதுன்னு சொன்னோம்னா. ஆனால் அவனும் சொல்கிறான் இல்லது சார்ந்த இல் பொருள் ஒன்று கிடையவே கிடையாது அப்படிங்கிறது. அது என்னன்னு சொல்லிட்டான்? உள்ளங்கை ரோமம். உள்ளங்கையில் ரோமம் இருக்கா? இல்லை, இல் பொருள். முயற்கொம்பு மாதிரி இல்லையா? முயற்கு 3 காலம் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஒரு காலம் உடச்சி விட்டா இருக்குமே, ஒரு காலம் பிடிச்சி ஒரு காலம் பிடிச்சி வெட்டி விட்டே 3 காலம் இருக்கும் முயல். முயல் கொம்பு தான் இல் பொருள், முயற்கால் உண்மை உள்பொருள் தான். அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அடிப்படையில் இந்த 3 கொள்கையோட சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். ஒரு உலகத்தில் ஒரு பொருள் இருக்குது, அது கடவுள் இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும், உயிர் இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும், பாசங்கள் இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும், இந்த ஒன்று உணர்வு சார்ந்து உணர்வு திக்கையில் இருக்கணும். அப்படின்னா உணர்வு சார்ந்து உணர்வு இன்மையில் ஒதுக்கணும். அப்படின்னா உணர்வு முன் இன்றி அது உள்ளது சார்ந்த இல்வழக்காக இருக்கணும். இது 3 தான். ஏன்னா இல்லது சார்ந்த இல்வழக்கு கிடையாதுன்னு அவனே சொல்லிட்டான். இந்த 3 அவனை தான் இருக்கணும். இது இல்லாமல் எது நீ இருக்குன்னு சொன்னாலும் அது இதுபடி நீ ப்ரூவ் பண்ணணும் எங்களுக்கு அப்படின்னு அவன் சொல்லுகின்றான். இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுகின்றான்? நம்ம பதிபசு பாசம் அனாதின்னு சொன்னோம்னா அதுக்கு அவன் கருத்துலேயே இருக்குது. அவன் சொல்கிறான் உணர்வு முன்று உதிக்கை தோன்றல் இல்லது சார்ந்ததுன்னு. அதாவது உள்ளது சார்ந்த இல் வழக்குன்னா முன்னாடி ஒரு சார்பு இல்லாமலே ஒரு பொருள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா நாம் அது சொல்லலாம், அனாதின்னு சொல்லாமான்னு சொல்லக்கூடாது. ஏன்? அது உள் வழக்குன்னா திடீர்னு ஒரு நாள் உண்டானதாக ஆகும். அப்போ பதிபத்து பாசம் திடீர்னு ஒரு நாள் உண்டானதா? இல்லை, அது அனாதி அப்போலேருந்தே இருக்குது. அதனால் அதுக்கு இந்த 3த்துக்குமே நம்முடைய கொள்கை எதுவுமே இவன் சொல்கிறதுல சேரவே சேராது. சரி, அதனால் இதில் அடங்காத எதையுமே நான் உண்மை பொருள்னு ஒத்துக்க மாட்டேன். இதில் அடங்காத கருத்துக்கள்லாம் யார் இருக்குன்னு சொல்லுகின்றானோ அவன்லாம் பைத்தியக்காரன் அப்படின்னு அவன் சொல்லுகின்றான். அதான் அடுத்த பாட்டு. விளங்குதா? இது வரைக்கும் அவனுடைய கொள்கைங்க. இப்போ 74வது பாட்டு வரைக்கும் அவனுடைய கொள்கைகளை தியரிட்டிக்கலாக சொன்னது. இனி வரக்கூடிய பாடல்கள் நம்முடைய கொள்கைகளை பழித்து பேசியது. எப்படி உலகாயுதன் தன்னுடைய கொள்கைகளை சொல்லிட்டு அவனுடைய தியரியை சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அடுத்தவருடைய கொள்கைகளை பழித்து பேசினானோ அதே போல் இவனும் கடவுள் உயிர் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களை பார்த்து பழித்து பேசக்கூடாதுன்றான். ஆமாம், அவங்களுடைய பரபக்கம். வெரி குட். சொன்ன 4 வகையும் இன்றி சொல்லிடும் பொருள்கள் எல்லாம் என்னையோ அருகிலோம் பித்து ஏறியோ வானம் ஆன்மா மண்ணு காலங்கள் திக்கு மனமொடுவாக்கு இறந்திட்டு உண்ணுமோர் இறையும் உண்டு என்று உரைப்பது நித்தமன்றே என்று இந்த கீழே சொன்னதாகிய 4 வகை. என்ன 4 வகை? அது உள்ளது சார்ந்த உள்வழக்கு, உள்ளது சார்ந்த இல்வழக்கு, அதே மாதிரி இல்லது சார்ந்த உள்வழக்கு, இல்லது சார்ந்த இல்வழக்கு. இந்த 4 வழக்குகளை தவிர்த்து மற்ற பொருட்கள் இருக்குது என்று சொல்வதெல்லாம் என்னது? பொய் என்பது எனக்கு கருத்து. சொன்ன 4 வகையும் இன்றி சொல்லிடும் பொருள்கள் எல்லாம், இது தவிர்த்து இருக்கக்கூடிய சொல்லிடும் பொருள்கள் எல்லாம் அது என்னென்ன பொருள்? உலகத்தார் இருக்குன்னு சொல்லுகிறார்கள், இதை தவிர்த்துன்னு அவனே சொல்கிறான் பாருங்க. வானம் ஆன்மா முதல்ல என்னன்னு இல்லைன்ட்டான் அவன். வானம் இல்லைன்ட்டான், ஏன்னா ஆகாயங்கிற போதத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. ஃபஸ்ட்டு வானம் இல்லைன்ட்டான். ஆன்மா உயிர்கள் இல்லைன்னாச்சு. மண்ணு காலங்கள் டைமே கிடையாதுன்ட்டான். அவனுக்கு எதிர்காலம் இறந்த காலம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லா பொருளும் ஒரே நேரத்தில் இருந்து கொண்டே இருக்குது. தோற்றம் மட்டும்தான் மாறி மாறி இருக்கும்போது உள்ளுக்குள்ளே தொடர்ச்சி உண்மை வழக்கு இருந்து கொண்டே இருக்குது என்னும்பொழுது அதுக்கு காலம்னு ஒன்றும் கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறான் அவன். அப்போது
மண்ணு காலங்கள் திக்கு திசை இல்லைங்கிறான். திசைன்னு ஒன்று அவன் காலம் இருக்குன்னு அங்கே ஒத்துக்கல. நீங்கள் சொல்கிறீங்கல்ல அது அப்படி நான் அனாலிசிஸ் பண்ணுவேன். காலம் இருக்குன்னு நீ சொல்கிறல்ல, அதை வைத்து நான் எப்படி அது கணக்கு என்னுடைய தியரி இதுதான்னு சொல்லுன்றான். காலத்தில் ஒத்துக்கல. அதான் சொல்கிறேன், அது எல்லாமே அவனுடைய கொள்கை தான். தேரி காலத்தோடு இருக்குன்னு நாம் ஒரு காரணம் சொன்னோன்னா அதுக்கு அவன் சொல்கிற தேரி தான் அது. வெரி குட். அதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கரெக்டாக இருக்கு. அப்போ மண்ணு காலங்கள் திக்கு மனமொடு வாக்கு, மனம் வாக்கு இதெல்லாம் இல்லைங்கிறான். இறந்திட்டு மன்னிச்சுங்க, மனமொடு வாக்கு இறந்திட்டு உண்ணுமோர் இறையும் உண்டென்று. மனம் வாக்குகளுக்கு அதீதமாக இருக்கக்கூடிய வாக்கு மனாதீத கோத்தரன்னு சொல்லுகின்றோம். மனவாதம் கடந்தான்னு சொல்லுகின்ற சுவாமி. வாக்கிற்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்டவன் நீ சொல்லும் பொழுது இதிலே நீ ஒரு பொருளா விடுறன்னு தெரிஞ்சு பாருன்னு நம்ம சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பொருள் இருக்குன்னு சொல்கிறேன், அந்த பொருள் வாக்கினால் வசப்படுத்த முடியாது, உணர்வுக்கு வசப்படாது, மனதுக்கு வசப்படாதுன்னு நீ சொன்னீங்கன்னா அப்போ அது என்னவா இருக்கலாம்? இல்பொருளாக இருக்கலாம் இல்லையா? அதனால இப்போ சொல்லும் போதே என்ன சொல்கிறாங்க, மனமடு வாக்கு இறந்திட்டு உண்ணுமோர் இறையும் உண்டென்று உரைப்பது நித்தம் அன்றே. அதெல்லாம் நித்தியம் இல்லை, நீ சொல்வதெல்லாம் நித்தியமான பொருட்கள் அல்ல இல்லைன்னா. ஆமாம், அப்படி சொல்கிறதுல என்னம்மா என்னையோ அருகிலும் பித்து ஏறியோ. பித்து ஏறி சொன்னாயோ, யாரெல்லாம் கடவுள் இருக்குன்னு சொல்கிறார்களோ, யார் வானம் உண்டுன்னு சொல்கிறார்களோ, யார் உயிர் உண்டுன்னு சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் என்னவா பித்தர்கள் பைத்தியக்காரர்கள் என்று பௌத்தன் சொல்லுகின்றான். விளங்குதா? அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஏன் இல்லை என்பதுக்கு அவன் காரணம் சொல்லணும். வானம் என்பது இல்லை என்பதற்கான காரணம் அவன் சொல்லணும்ல. அதான் அடுத்தடுத்து வானம்னு ஏன் இல்லை, கடவுள் ஏன் இல்லை, இதெல்லாம் காரணம் சொல்லுகின்றான். இங்கு வான் செயற்கு வராது இயம்பிய பொருள்களெல்லாம் தாங்குவான் உளதே எண்ணில் தரித்திடாது அருவம் ஆதல். ஓங்குவான் ஓசைக்கு ஆதியனில் அது அங்கு உருவின் கூட்டம் நீங்கு வாங்கின்றி இங்கும் நின்றதே இங்கும் இன்றே அப்படின்னு வானத்துக்கான காரணம் சொல்லுகிறான். இங்கு வான் செயற்கு வராது. ஃபர்ஸ்ட் அர்த்தம் செயலுக்கு வர்றதில்லை. ஏன்னா இப்போ நீர் அப்படின்னா இந்த உடம்புல நீருடைய கூறுகளை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நெருப்பு சூட்டுடைய கூரை பார்க்கிறோம். ஆமாம், நம்ம பஞ்சபூதத்தில் நாடி வந்து ஆகாயத்தினுடைய கூறுன்னு சொல்லுகிறோம். தச நாடி என்னென்ன? வெரி குட். அதெல்லாம் நமக்கு நாடி. அந்த 10 நமக்கு அந்த ஆகாயத்தினுடைய கூறுகளை நம்ம சொல்லுகின்றோம். ஆனால் இவன் ஆகாயத்தினுடைய கூறு செயலுக்கு வரவில்லை, இதுலேயும் பார்க்குறோம். இந்த ஒரு பொருளை உடைச்சிங்கன்னா கூட, இந்த வாட்டர் பாட்டிலை நீங்கள் உடைச்சிங்கன்னா கூட இது நெருப்பில் போட்டிங்கன்னா திரவமாக உருகும். அதில் நீருடைய கூறு அதில் இருக்குது இல்லையா? உடைச்சிங்கன்னா அது பவுடராக மாறும். மண்ணுடைய கூறு ஊதுனீங்கன்னா காற்றா பறக்கும். இப்படி 4 கூறுகள் அதில் இருக்குது. ஆனால் ஆகாயத்தினுடைய கூறு இங்கே இதில் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். உலகத்தில் ஆகாயம் மட்டும் எதுலையுமே என்ன ஆகலையா பார்ட்டிசிபேட் பண்ணவில்லை தோற்றத்துக்கு, அதனால் அது இல்லை என்பது முதல்ல ஒத்துக்கோள் என்பது அவருடைய கருத்து. இங்குவான் செயற்கு வாராது அப்படிங்கிறதுனால சரி. இயம்பிய பொருள் எல்லாம் தாங்குவான் உள்ளதே அப்படின்னு கேட்கலாம்னா நாம சொல்லுகின்றோம். ஆன்மா நம்முடைய வானத்தினுடைய இயல்பு என்ன? எல்லாவற்றுக்கும் இடம் நிரந்தரம் என்று சொல்லுகின்றோம் இல்லையா? இதில் படித்தோம் அதை உண்மை விளக்கத்தில். வெரி குட். உண்மை விளக்கத்தில் ஆன்மாவினுடைய அந்த தன்மையை நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த இடங்களை கொடுத்துருக்குது எல்லாவற்றுக்கும். அப்போ என்ன சொல்கிற, ஆகாயம் இருக்குன்னு தானே ஒத்துக்கிட்டாகணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, தாங்குவான் உளதே எண்ணில் தரித்திடாது அருவமாதல். ஆகாயமானது அருவ பொருள் என்பது நம்ம எல்லாரும் ஒத்துக்கொள்கிறோம். அது உருவம் இல்லை. ஆமாம் தானே? ஆகாயமானது அருவ பொருளாக இருப்பதனால அருவமான ஒரு பொருள் எப்படி எல்லாவற்றையும் தாங்க முடியும்? ஆகாயம் தான் எல்லாவற்றையும் தாங்குகிறது நீ சொல்கிறல்ல. இப்போ தாங்கிறதுனாலே கீழே என்ன இருக்கணும்? அதுக்கு ஒரு கால் இருக்கணும், ஒரு ஆதார சக்தி கீழே இருந்தால் தான் எந்த பொருளும் அது மேலே உட்காந்துக்கும். அப்போ ஆகாயமானது எல்லாவற்றையும் தாங்குகிறதுன்னு சொன்னீங்கன்னா, ஆகாயம் அருவ பொருளாச்சே, அதில் எப்படிடா எல்லாம் தாங்கப்படும்னு சொல்லுகிறாய்? இதே கேள்வியை உலகாயதனை கேட்டான். என்ன நினைக்கிறான், உலகத்தில் எந்த பொருளாக இருந்தாலும் இந்த தரையை கெட்டு தரையை தேடுவார் போலன்னு திருவற்பயனில் ஒரு பாட்டு இருக்கும். மலை கெடுத்தோர் வான் கெடுத்தோர் தரை கெடுத்தோர்னு ஒரு பாட்டு இருக்கும். படிச்சிருக்கீங்களா? பாருங்க, திருவற்பயனில் மலை கெடுத்தோர் வான் கெடுத்தோர் தரை கெடுத்தோர்னு இருக்கும்.
அதே பாட்டு தான், வெரி குட், அதே பாட்டு தான். புவியை உணராப்புரை இன்னும் வரும். அதில் பூமியில் இருந்து கொண்டு நானே நிற்கிறேன்னு சொல்கிறான் இல்லையா, அது மாதிரி உலகத்தில் இந்த நாம இப்போ இதை யார் தாங்குறா? நான் தான் தாங்குறேன். ஆனால் என்ன யார் தாங்குறா? பூமி. சேர் தாங்குது, சேர் பூமி தாங்குது. எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக. ஆமாம் தான். அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு பொருள் ஆதாரமாக தாங்கி நிற்கணும். இதையே அவன் எடுத்துக்கிட்டான். அதே போல் இந்த பூமியை, இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் ஆகாயம் தாங்கும் பொழுது அதுக்கு கீழே ஒரு ஸ்டாண்ட் இருந்தாகணும் அப்படின்னு இந்த தேரியை அதுக்கு அப்ளை பண்ணி பார்க்குறான் அவன். ஆமாம். இப்போ அது எல்லாமே தாங்கப்படணும்னா கீழே ஒரு உருவமான பொருளால் தான் தாங்க முடியும் சார், இல்லையா? ஆமாம். இந்த தேரியே அதுக்கு அப்ளை பண்ணி பார்க்குறான். ஏன்னா ஒரே தேரி எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகாதுங்கிறதான உலகத்துலேயும் நம்ம பார்க்குறோம். ஒரே டைம் ஒரு மாதிரி எப்போதுமே இன்னொன்று இருக்கவே இருக்காது. ஏன் காலமே எடுத்துங்களேன். இப்போ இருக்கிறது மாதிரி இன்னொரு நாள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு சந்தோஷமாக இருந்தேன், நாளைக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கண்டினியூட்டியாக அப்படியே ஒரு பொருள் அப்படியே இருந்து கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே தான் இருக்கும். எப்போதும் நான் வழக்கத்தில் சொல்கிறது தான். சைதாப்பேட்டிலேருந்து முன்னாடி இங்கே நிலையத்துக்கு வரதுக்கு ஒரு வழியை பயன்படுத்தினேன். அது நல்லா சொகுசாக இருந்துச்சு. அப்புறம் அந்த இடத்த ஒரு பேரிகேடை போட்டு மறைச்சி வச்சான். அப்புறம் வேறு ஒரு வழியை கண்டுபிடிச்சி போனேன், அது ஒரு சொகுசாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தாக்க அந்த மரத்தில் டிராஃபிக்கை மாற்றி அதில் விட்டான். இப்போ அடுத்தது அதில் இருந்து வேறு ஒரு வழி கண்டுபிடிச்சேன். இப்போ 3வது வழியும் என்ன பண்ணிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. இப்போ கடைசியாக 4வது வழியாக எங்கே வந்துட்டுருக்கு, எப்படி வந்துட்டுருக்குறோம்னாக்க அந்தாண்ட ரயில்வே கேட்டு வழியாக நேராக வந்து இந்த சபை உள்ள கீழே இறங்கி 2 வீலர் சபை வழியாக இறங்கி இப்படி வர வழியாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த வழி எப்போ மாறுன்னு தெரியாது. அது மாதிரி வாழ்க்கையை எல்லாம் மாறிக்கொண்டு தான் இருக்கும். ஒரு காலத்தில் நம்ம சந்தோஷமாக, ஒரு காலத்தில் நம்ம கூட அந்த உறவுகள் அடுத்து இல்லாமல் போகும். ஒரு காலத்தில் நமக்கு இருந்த சந்தோஷம் அடுத்து இல்லாமல் போகும். எது நிரந்தரம் என்று, இதுதான் நம்முடைய சந்தோஷம் என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கோமோ அந்த சந்தோஷம் எல்லாம் போய்விடும், இல்லையா? எது நம்ம சந்தோஷம் என்று நாம் நிரந்தரமாக நம்பி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோமோ அது மாறி அடுத்து போயிடும், வேறு விஷயம் போய்விடும். எதுவுமே நிரந்தரம் கிடையாது லைஃப்பில். சில காலம் தான் மாறிக்கொண்டே இருக்கும். டைம் பீரியட் எவ்வளோ தூரம் நம்ம கூட இருந்ததுங்கிறது மட்டும் தான் நம்ம எண்ணி பார்த்து சந்தோஷம் பண்ணலாம் இருக்குது. மற்றபடி எல்லாமே கைவிட்டு போய் கொண்டே தான் இருக்கும் உலகத்தில். ஆமாம். அதனால் அப்போ ஆகாயம் என்பது இருக்கு அப்படிங்கிறதுக்கு எல்லாமே தாங்குகின்றது என்று சொல்லுகிறாயே. தாங்குகின்றதுனாக்கு கீழே ஒரு ஆதாரம் இல்லாமல் தாங்காது. ஆதாரம் இருந்ததுன்னா அது உருவமாக இருக்கணும், இல்லையா? அதுக்கு நாம் பதில் சொல்லுவோம். அவன்கிட்ட அந்த கேள்வி ஆர்வத்தில் அவனை கேட்காத கேள்வி. அவனுடைய சக்தியை பதில் சொல்லிட்டு இருக்கான். நம்ம சாமி என்ன சொல்கிறாரு பார்ப்போம். ஆகாயம் இருக்குங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுகிறார் என்பதை பின்னாடி நம்ம பார்ப்போம். அப்போ இவ்வளவுதான் அந்தரத்தில் நிற்கிறது அப்படிங்கிறத அவனால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. இப்போ சோமநாதர் ஆலயம்னு குஜராத்தில் இருக்கு. சோமநாதர் ஆலயத்தில் அந்த ஆலயத்து மீது 17 முறை கஜினி படையெடுப்பு நடத்தினான். அவன் பாரசீகத்திலேருந்து அந்த நாட்டை வளப்படுத்துறதுக்கு செல்வம் தேவைப்படும் போதெல்லாம் இருக்கவே இருக்குது இந்தியான்னு ஓடியாந்தான் அவன். ஏன்னா இந்தியா ஒரு வளங்கொழிக்க நாடு. அங்கே கோயில்கள் இல்லை 18 முறையும் அவனை விரட்டி அடிச்சிருக்கிறாங்க இந்த மன்னர்கள், இங்கே இருக்க மன்னர்கள். அப்போ அவன் கடைசியாக வரும்பொழுது இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து அந்தரத்தில் தான் நிற்பாரான். மூலாலயத்தில் சோமநாத சுவாமி அந்த கர்ப்பகிரகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த பிடிமானமும் இல்லாமல் கீழேயும் ஸ்பேஸு மேலேயும் ஸ்பேஸு 2 பக்கமும் ஸ்பேஸு அந்தரத்தில் நிற்பாரான் சோமநாத சுவாமி. அப்படி ஒரு பிரதிஷ்டையா அந்த சோமநாத சுவாமி கோயிலில். அது எப்படின்னு இவன் ரொம்ப அசந்து போயிருக்கான் எனக்கு பார்த்துட்டு. இது எப்படி நிற்கிது? ஆகா, இப்போ கேட்ட கேள்வி தான் அது, இல்லையா? அந்தரத்தில் ஒரு பொருள் எப்படி இருக்க முடியும்? அருவமாக நிற்க முடியுமா? ஆகாயம் தாங்குமானா? ஆகாயத்தில் தாங்குவதற்கு அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கார். என்னென்னா ஏதோ காந்த சக்தி கர்ப்பகிரகத்தை சுற்றி காந்தத்தை ஏதோ வச்சு சாமி திருமேனியில் அதை தாங்குவதற்குரிய இரும்போ என்னமோ சம்திங் அதை நிறுவ பண்ணி அந்த காந்த சக்தினாலே அந்தரத்தில் சாமி நிறைவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறான், கத்தியை கீழெல்லாம் விட்டு பார்த்துருக்குறான். வேறு ஏதாச்சும் இருக்கா, சாமி கீழே பொருள் இருக்குமா, சைட்லலாம் சுற்றி பார்த்துருக்கானுங்க. அப்புறம் எப்படி இது நிற்கிதுன்னு கண்டுபிடிச்சா இது ஏதோ காந்த ஏற்பாடு, இந்த சேவத்தில் இடிச்சு இல்லைங்கடா
அப்படின்னு ஒவ்வொரு செவராக இடிக்க தான் அந்த இடத்துலேருந்து சாமி கீழே விழுந்தார். அந்த சோமநாத சுவாமி கோயில் அப்படி தான் தகர்க்கப்பட்டது அந்த சோமநாத சுவாமி கோயில். அப்புறம் பிறகு அதை திருப்பணி பண்ணி இப்போ உள்ள கவர்மெண்ட்டும் அதை அழகாக திருப்பணி பண்ணி வச்சுருக்கிறாங்க. உலகத்திலே பெரிய பணக்கார கோயிலாக இருந்திருக்கு சோமநாத சுவாமி கோயில். இப்போ அந்த இடத்துல இல்லை, இப்போ நம்மகிட்ட டெக்னாலஜி இல்லையே, அது டெக்னாலஜி அதனால அந்த டெக்னாலஜி நம்மகிட்ட இல்லை. அப்போ இருந்த டெக்னாலஜி இப்போ இல்லை. இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டலாம்னாக்க அதுக்கான டெக்னாலஜி இருக்கு, ஆனால் அதுக்கான அறிவு இல்லை நம்மகிட்ட இப்போ இல்லையா. போகலாம் இவர்களே அந்த இடத்துல நிற்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி இப்போ பண்ணலாம். டெக்னாலஜி அதை விட நல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் இப்போ இருக்குது. அதனால அப்படி அந்த இடத்துல இது வந்து வந்தார்கள் வென்றார்கள்னு ஒரு புத்தகம், மதனுடைய புத்தகம், கார்ட்டூனிஸ்ட் மதன் ஒருத்தர் ஆனந்தவாடனில் எழுதியிருந்தார். இப்போ அவர் விலகிட்டார், ஆனந்தவாடனில் இல்லை. அவர் நல்லா பேசினாலும் நல்லா எழுதுவார். அவருடைய நூல் வந்தார்கள் வென்றார்கள் இருக்குது, இ புக்காக ஆன்லைன்லேயே இருக்குது, டவுன்லோட் பண்ணியே படிக்கலாம். இந்த முகலாய சரித்திரத்தை அதில் எழுதியிருப்பார். வந்தார்கள் வென்றார்கள், அதான் அந்த புத்தகம் பேர், சரித்திர புத்தகம். அதில் வந்து இதில் டீட்டெயிலாக எழுதியிருப்பார். இந்த கோயில் அவங்க எப்படி அடித்தான் அப்படி இதெல்லாம் இப்போ சொன்ன கதை அதுலேருந்து எடுத்தது தான். அதனால் அது பல பேரும் எழுதியிருக்காங்க. அதில் சோமநாத சுவாமி கோயில் அப்படி அந்த இடத்துல ஒரு பொருள் நிற்கணும்னா அது உருவமாக இருந்தால் தான் நிற்க முடியும். இது அருவப்பொருளாகி ஆகாயம் எப்படி தாங்கும், என்னால் அதை ஒத்துக்கொள்ள முடியாதுன்ட்டான். அதனால் தரித்திடாது அருவம் ஆதல் ஓங்குவான் ஓசைக்கு ஆதி எண்ணில். நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆகாயத்துலேருந்து என்ன உண்டாகுது, நமக்கு ஓசை உண்டாகுது. நம்ம இப்போ யாரை தான் அவன் பரப்பக்கத்தில் நிராகரிக்கிறான், நம்மளைத்தான் நிராகரிக்கிறான். ஓங்குவான் ஓசைக்கு ஆதி எண்ணில் அது அங்கு உருவின் கூட்டம் என்று சொல்கிறார். ஓசை என்பது எப்படி உண்டாகுதுன்னா ரெண்டு உருவப் பொருள்கள் சேர்றதுனால தான் ஓசை உண்டாகும். அது ஆகாசத்துலேருந்து எப்படி உண்டாக முடியும்? ஆகாசமே என்னது, அருவப்பொருள். அதுலேருந்து ஓசை உண்டாகுதுங்கிறது எப்படி என்னால் ஒத்துக்கொள்ள முடியும்னு கேள்வியிருக்கான். ஓசைங்கிறது எப்படி உண்டாகும் சார்? உருவமில்லாத ரெண்டு பொருட்கள் சேர்ந்தால் உண்டாக முடியுமா? காற்று உருவமில்லாதது தான், ஆனால் வீசுகிற சத்தம் கேட்குது. எப்படி அது எப்படி சத்தம் கேட்குது? உருவமுடைய பொருள்களோட உராயும் பொழுது தான் காற்று சத்தம் கேட்கும், சும்மா சத்தம் கேட்காது. இப்போ இங்கே காற்று நம்ம ஊன்னு சத்தம் கேட்குதுன்னா நம்ம காதை கடந்து போகிறதுனால காது மேலே பட்டு அதில் உராயறதுனால சத்தம் கேட்குது. காற்றுல தனியாக சத்தம் வராது. அப்போ நிச்சயமாக உருவமுடைய ஒரு பொருள் நிச்சயமாக என்ன வேணும், ஓசையை உற்பத்தி பண்ணுவதற்கு ஒரு உருவமுடைய பொருள். அப்போ உருவமுடைய பொருள்களால் தானே ஓசை வர முடியும். உருவமற்ற ஒரு ஆகாசத்தை எப்படி ஓசைக்கு ஒரு கதியாக நீ சொல்லுவாய் என்று சொல்லி அதை மறுக்கிறார். அப்போ ஓங்குவான் ஓசைக்கு ஆதியனில் அது அங்கு உருவின் கூட்டம். எது ஓசையானது உருவங்களுடைய கூட்டத்தினால உற்பத்தி ஆகுது. நீங்குவான் என்று எங்கும் நின்றதே எங்கும் இன்றே என்று சொல்கிறார். அப்படி இல்லப்பா, எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்து ஆகாயமானது எங்கும் இருக்குன்னு சொல்லுகின்றாயானால் இருப்பதை நான் பார்க்கவில்லையே. தண்ணீர் இருக்குன்னா கண்ணுக்கு தெரியுது, நெருப்பு இருக்குன்னா கண்ணுக்கு தெரியுது, வாயு இருக்குங்கிறது ஸ்பரிசத்தினால உணர முடிகிறது. காட்சினா கண்ணுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் காட்சியா? அறுவகை காட்சியில் உட்பட்டதுனால காட்சின்னு சொல்கிறார் உலகாயுதம். அப்போ காற்றானது இருக்கு என்பதை பரிசத்தினால உணர்ந்து கொள்ள முடியுது. அப்போ நிலம் அதில் தான் நிற்கிறோம். இந்த ஆகாயம் மட்டும் இந்த பொறிப்புலன்களுக்கு உட்படவில்லை என்று சொல்லுகின்றோம். ஆனால் உள்ளபடியே இந்த ஆகாயமானது ரொம்ப பறந்து விரிந்தது. ஒவ்வொரு வினாடியும் நம்ம மாறி, நமக்கு வாழ்க்கை மாறுறதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோமே, ஒவ்வொரு வினாடியுமே நம்ம ஸ்பேஸையே மாற்றி கொண்டு தான் இருக்கிறோம் இல்லையா? இப்போ சென்ற வினாடியில் நான் இங்கே இருந்தேன், இப்போ இந்த வினாடி இங்கேருந்து உட்காந்துருக்கேன், அடுத்த வினாடி அங்கே போயிடுவேன். ஆமாம் தானே? பூமி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பூமி நகரும் பொழுது ஆகாயம் மட்டும் இருந்து கொண்டே இருக்கு. ஆகாயம் ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸில் பூமி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இங்கே இருந்த ஸ்பேஸ் இப்போ எங்கே ஆகிட்டுது, இங்கே போயிடுது. நாம் அதை ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப துச்சமான ஒரு பொருளாக நாம் இருக்கிறோம். அது மட்டுமா, இப்போ திரும்ப இந்த இடத்துக்கு அடுத்த வருஷம் வந்துடலாமா சார்? என்ன வரலாம், அது கூட முடியாது. ஏன்னா பூமியானது சுற்றும் பொழுது சூரியனை சுற்றுகிறது. சூரியனும் என்ன பண்ணுறாரு, நகர்ந்து கொண்டே தான் இருக்கார். அப்போ சூரியன் இப்படி நகரும் பொழுது இவரை சுற்றிக்கிட்டே இருக்கிற பூமி என்னங்கிறாரு, நகர்ந்து வேற இடத்துக்கு போயிட்டே இருக்கார். அப்போ ஒரு வினாடியில் நாம் இருந்த இடத்துலையே நம்ம அடுத்த வினாடி இல்லை. அந்த இடத்துக்கு கூட திரும்பி நம்மளால் வர முடியுமான்னு தெரியாது.
25 லட்சம் கோடி ஒளியாண்டம் என்னமோ சொல்கிறார்கள். நம்மளோட சூரியன் பால்வீதி அண்டத்தை ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு ஒளியாண்டம் என்னமோ ஆகும்னு சொல்கிறார்கள். எவ்வளோ தூரம்னு எனக்கு தெரியல. பால்வீதி அண்டத்தை நம்முடைய சூரியன் ஒரு முறை சுற்றி வர்றதற்கு அத்தனை லட்சம் கோடி ஆண்டு ஆகுங்கிறாங்க. சூரியனை சுற்றி வருவது பூமி. இந்த பூமிக்குள்ளே நாம் வந்து உட்காந்துருக்கிறோம். இதில் நாம் பூமியே நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கார் ஆகாசத்துக்குள்ளே. அப்போ ஒரு வினாடியில் நாம் இருந்த ஆகாசத்தில் அடுத்த வினாடி நம்ம இல்லை. சரி, இப்படி ரொட்டீனில் அடுத்த வருஷம் திரும்ப வருவோம்னா அதுவும் கிடையாது. ஏன் அடுத்த வருஷம் வேறு இடத்துக்கு போயிருப்போம். ஏன்னா சூரியனை வந்துட்டார் இல்லையா? அங்கேருந்து ஆகாசத்துக்கு திரும்பி எப்போ ஒரு வழியில் நமக்கு தெரியாது. அப்படி நாம் இருக்கிற இடமே நமக்கு நிரந்தரம் இல்லை. இது எண்ணி பார்த்தோம்னா நாம் என்னத்துக்கும் எதற்காக இந்த வாழ்க்கை வாழ்கிறோம்னு எதையெல்லாம் நிலை என்று நினைத்து வாழ்கிறோம்னு எண்ணி பார்த்தாலே வெக்கமாக இருக்குது. அதெல்லாம் எண்ணி பார்த்தேன் இல்லையா? நம்மளை பொறுத்து நம்மளுடைய இருப்பு என்பது இந்த யூனிவர்ஸை பொறுத்தவரை ஒரு நத்திங் தான். நம்ம இருந்தாலும் இந்த உலகம் பாட்டுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும். நம்ம இல்லைனாலும் இந்த உலகம் இருந்து மட்டும் தான் இருக்கும். நாம் இல்லாததுனால ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நம்மளுடைய பிரத்யட்சத்தினால இங்கே ஒன்றுமே கிடையாது. மாறி போய் ஒரு மாற்றம் நிகழ போகிறதில்லை. ஆனால் நாம் ஓவராக நம்ம தான் என்னமோ நம்ம தான் எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருப்பது போல், நம்மளால் தான் நம்மளை சுற்றி எல்லாம் நடந்து கொண்டு இருப்பது போல் நம்ம எண்ணி கொண்டிருக்கிறோம். சரி, அது போட்டோம். இது நம்மளோட நிலையாமை. நீங்கு வான் இன்றி எங்கும் நின்றதில் எங்கும் இன்றே. எங்கும் இன்றேன்னா பார்ப்பதற்கு எங்குமே இல்லையே. அது எப்படி இருக்குன்னு அப்படி ஒத்துக்கொள்ள முடியும் என்று சொல்கிறார். அதோடு நம்ம இந்த அமர்வை நிறைவு செய்து கொள்வோம். தேநீர் வந்துட்டு டீ சாப்பிட்டு வந்துடுங்க.